வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஆறாம் சக்தி. இது சித்தர்கள் பற்றிய கதை. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். ஆறாம் சக்தி 1. அஷ்டம சித்துக்களில் 6வதாக விளங்கும் சித்து வசித்வம் என்னும் சக்தியாகும். வசிய சக்தி 2 விதமானது. சில மூலிகைப் பொருட்களால் மந்திர தந்திரமாக செயல்படுவது ஒரு வகை சக்தி. மனதை ஒருமுகப்படுத்தி எண்ணங்களை கொண்டு இந்த உலகத்தவரை வசப்படுத்துவது இன்னொரு வகை சக்தியாகும். முதல் வகையான மந்திர தந்திரமான சக்தியை பெற அதர்வன மாயாவேதம் சில வழிமுறைகளை காட்டுகிறது. பீதாம்பர ஜாலம் மற்றும் மகேந்திர ஜாலம் என்னும் முறைகள் எல்லாமும் கூட இதோடு சேர்த்ததுதான். அது கிட்டத்தட்ட பாம்பு, தேல், சிங்கம், புலி போன்ற கொடிய மிருகங்களை பிடித்து அவைகளை அடக்கி ஆளுவதை போன்ற ஒரு கடின வழிமுறையாகும். ஆனால் 2வது வகையான மனதை ஒருமுகப்படுத்தி எண்ணங்களை கொண்டு உலகத்தவரை வசியப்படுத்துவது சிறந்த வழிமுறையாகும். ஒரு ஆச்சரியமூட்ட விஷயம் என்னவென்றால், இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிரிடமும் ஒருவித வசீகர சக்தி இயல்பாகவே இருக்கிறது. மயில் தனது அழகிய தொகையால் எல்லோரையும் வசீகரிக்கிறது. பாம்பு கூட தனது அழகிய படத்தால் பார்ப்பவர்களை அப்படியே கட்டி போடுகிறது. மனிதர்கள் வரையில் சிலரது அழகு நம்மை வசீகரிக்கும். சிலரோ இனிய சொற்களால் நம்மை அப்படியே சொக்க வைத்து கட்டி போடுவார்கள். இதெல்லாம் இயல்பாகவே பிறவிலேயே அமைந்த வசீகர அம்சங்களாகும். இதை வளர்த்து கொண்டு உச்சத்திற்கு செல்லவும் வழிகள் உள்ளன. அவை அந்த செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்தே வசந்தனுக்கு நிலை கொள்ளவில்லை. ஆச்சரியமும் அதிர்ச்சியும் மாறி மாறி அவனை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. அவன் வீட்டில் உள்ள மொட்டை மாடியில் போய் உட்கார்ந்து கொண்டு விட்டான். பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் அந்த வீட்டு சிறுவர்கள் 2 பேர் நின்று கொண்டு பட்டம் விட்டபடி இருந்தனர். இந்த பக்கமாக உள்ள வீட்டு மாடியில் ஏகாம்பர வாத்தியார் என்பவர் தனது வழக்கமான உடற்பயிற்சிகளில் மும்முரமாக இருந்தார். அவர் கூட வசந்தன் அமைதியாக அதே சமயம் தீவிர சிந்தனையில் இருப்பதை அவ்வப்பொழுது கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். அகலமான லங்கோடி துணியை ஜட்டி போல அணிந்திருந்த ஏகாம்பர வாத்தியார் நல்ல உயரமான திடகாத்திரமான அவரது உடம்பில் எண்ணெய் பூசியது போல வேர்வை ஊறி இருந்தது. அவ்வப்பொழுது ஒரு மாதிரி எகிரி குதித்து முன் பாதத்தை வீச்சலாக தலைக்கு மேல் வருமளவு உயர்த்தி அப்படியே கழுத்துக்கு பின்னால் கொண்டு போய் வளைத்தும் நிறுத்தி இருந்தார். ஏகபாத மூர்த்தி போல ஒரு காலால் நின்று கொண்டு 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு புதுவிதமான யோகாசனம் எல்லாம் செய்து கொண்டு இருந்தார். இது அவரது அன்றாட வழக்கம்தான். அடிக்கடி மொட்டை மாடி பக்கம் வரும் வசந்தனும் அதையெல்லாம் பார்ப்பான். எப்படி சார் இப்படியெல்லாம் உங்களால செய்ய முடியுது என்றும் கேட்பான். சார்னு சொல்லாத, அது அடிமைன்னு பொருள் தர வெள்ளக்காரன் சொல். ஆசான்னு அழகா தமிழ்ல கூப்பிடு என்று அவரும் திருத்துவார். இருந்தாலும் அப்படி கூப்பிட அவனுக்கு நாக்கு வராது. ஆகையால் ஆசான் என்றும் கூப்பிடாமல் சார் என்றும் கூப்பிடாமல் ஒரு மாதிரி அவரிடம் பேசி சமாளிப்பான். ஆனால் எதையும் பேசாமல் எனக்கென என்று மௌனமாக மட்டும் அவன் இருந்ததே இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு இன்று என்ன வந்தது? எது அவனை இப்படி மௌனத்தில் போட்டு புதைத்திருக்கிறது? ஏகாம்பர வாத்தியாருக்கும் அவனது மௌனம் என்னவோ செய்தது. ஒரு வழியாக பயிற்சியை முடித்தவர் பக்கத்தில் கிடந்த ஈர துணியை எடுத்து மெல்ல உடம்பெங்கும் மொத்திவிட்டு கொண்டார். பிறகு அந்த துணியை விரித்து மாடி கைப்பிடி சுவரின் மேல் போட்டவர், என்ன வசந்தா, என்ன ஆச்சு இன்னைக்கு உனக்கு என்று ஆரம்பித்தார். அவரது குரல் அவனது காதில் விழுந்த மாதிரியாகவே தெரியவில்லை. ஏய் வசந்தா, உன்னதாம்பா இறுதியாக கத்தினார் அவர். அவனும் பிரஜை கலந்தது போல அவரை பார்த்தான். என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அவனோ பதிலுக்கு வழிச்சலாய் சிரித்தான். இழிக்காத, விஷயத்த சொல்லு. ஒண்ணுமில்ல சார். சார்னு கூப்பிடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. வாஸ்தவம்தான், அதுக்காக ஆசானு கூப்பிடுறது என்னவோ மாதிரி இருக்கு. சரி, அப்ப வாத்தியார்னு சாதாரணமா கூப்பிடு. விடுங்க, நான் உங்களை எப்படி கூப்பிடுறதுங்கிறதெல்லாம் இப்ப எனக்கு முக்கியம் இல்லை. அப்ப வேற எதுதான் உனக்கு முக்கியம்? அப்படி கேளுங்க. எனக்கும் யார்கிட்டையாவது இதை பத்தி பேச மாட்டோம்னு தான் இருக்கு. எதை பத்திப்பா? வரேன். இப்படி மொட்டை மாடல நின்று பேசுற விஷயம் இல்ல வாத்தியாரே. கீழே திண்ணைக்கு வாங்க சொல்றேன். நீ பிடிக்க போறத பார்த்தா ஏதோ பெருசா இருக்குன்னு தான் அர்த்தம். ஆமாம், இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. எதுப்பா? கீழே வாங்க சொல்றேன். பதிலோடு வேகமாக கீழே இறங்க தொடங்கினான். ஏகாம்பர வாத்தியாரும் புறப்பட்டார். சிலுசிலுவென்று சிலுசிலுப்பு அப்பி கிடக்கிற சிமெண்ட் பூசிய வழவழப்பான திண்ணை அது. சற்று தள்ளி வேப்ப மரம். அதன் நிழல் கூட திண்ணை மேல் தான் விழுந்தபடி இருந்தது.
வேப்ப நிழலும் காற்றும் மூச்சுக்கு பலம் என்பதாலே என்னவோ ஏகாம்பர வாத்தியார் வீட்டு முன்னால் இடம் பார்த்து மரத்தை வைத்து விட்டார். அதுவும் பூதத்தின் தலை போல தழைத்து வளர்ந்து விட்டது. அந்த மரத்தின் கிளைகளில் எல்லாம் காக்காய் குருவி என்று ஒரே பறவை கூட்டம். எப்பொழுது பார் சலசல என்று ஒரே சப்தம் வேறு. அதை ரசித்தபடியே திண்ணையில் படுத்தால் சில நிமிடங்களிலேயே தூக்கமானது வந்து அப்படியே அள்ளி கொண்டு போகும். அப்படி ஒரு திண்ணை அது. அவர் வருவதற்கு முன்பாக வசந்தன் வந்துவிட்டான். அவரும் தன் தடித்த மீசையை நீவிக்கொண்டு லங்கோடுவிலிருந்து வேட்டிக்கு மாறியிருந்தவராக வந்து சேர்ந்தார். சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல வாத்தியாரே, இது ஒரு நம்ப முடியாத அதிசயம். சுத்தி வளைக்காம என்னன்னு நேரா சொல்லு. நான் காலேஜில் படிக்கும்பொழுது மாரிமுத்துன்னு ஒருத்தன் என் கூட படிச்சான். சரி, அவனுக்கு என்ன? கேளுங்க, அவன் ஒரு சரியான மாங்காய் மடையன். கண்ணங்கரேர்னு ஆத்தங்கர கருப்பசாமி மாதிரி தான் இருப்பான். நாங்களெல்லாம் பிளாக் மாரின்னு தான் கூப்பிடுவோம். விஷயத்துக்கு வராம பீடிக்கா போடுற, எனக்கு பொறுமை போயிட போகுது. அவசரப்படுறீங்களே வாத்தியாரே, நான் அவனை பத்தி இப்படியெல்லாம் சொல்ல காரணம் இருக்கு. என்ன படலங்கா காரணம்? சுருக்கமா கன்றாவையா இருப்பான்னு சொல்லேன். ஆமாம், அப்படியே தான். நம்ம எதுக்கு நின்று பேசினா வாய் ஒரேடியா நாரும். நாங்கெல்லாம் ஒழுங்கா பல் விளக்க மாட்டியா மாறின்னு கேட்போம். கண்ணிலையும் எப்பவும் பீலை அப்பி கிடக்கும். அசல் கருங்குருங்கு மாதிரியே தான் இருப்பான். சரிப்பா, அவனுக்கு என்ன? என்ன வாத்தியாரே அப்படி கேட்டுட்டீங்க? இன்னைக்கு அவன் யார் தெரியுமா? யாரு? சினிமா நடிகை வந்தனா இருக்கால. எனக்கு வந்தனாவையும் தெரியாது, சந்தனாவையும் தெரியாது. தெரிஞ்சுக்குங்க, வந்தனா தான் இப்ப நம்பர் 1 ஸ்டார். அவள் ஒரு சொடக்கு போட்டா அப்படியே மயங்கி விட ஒரு கூட்டமே தயாரா இருக்கு வாத்தியாரே. சரி, அவளுக்கும் உன் நண்பன் மாரிமுத்துவுக்கும் என்ன சம்பந்தம்? வாத்தியாரே, இவன் குப்பை தொட்டினா அவ நிஜமாலுமே ஆகாய் நிலா வாத்தியாரே. சரிப்பா, விஷயத்துக்கு வா. இவ்வளோ சொன்னதுக்கு பிறகும் விஷயத்துக்கு வானா நான் என்னத்தை பேசுறது? ஆமா, நீங்க தினத்தந்தி தினமலர் எல்லாம் படிக்கிறது கிடையாதா? எங்கப்பா அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இருக்கு. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. நீங்க அந்த பேப்பர்கள் எல்லாம் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த மாரிமுத்து தான் வாத்தியாரே வந்தனாவுக்கு இப்ப புருஷன். சரி, இப்ப அதுக்கு என்ன? என்ன வாத்தியாரே அப்படி கேட்டுட்டீங்க? வந்தனா ஒரு உலக பேரழகி, கோடீஸ்வரி. இந்த மாரிமுத்துவோ சரியான சோப்லாங்கி. பிஎஸ்சியில கூட இன்னும் 4 பேப்பர் சரியஸ் வச்சிருக்கான். அப்ப இப்படி ஒரு கரிவண்டிய அந்த பேரழகி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதான் உன் குழப்பமா? ஆமா சாமி, வந்தனாவுக்கு பெரிய பெரிய மந்திரிங்க எல்லாம் பிராக்கெட் போட்டு பார்த்தாங்க. பாச்சா பலிக்கல. இவன் எப்படி அவகிட்ட சிக்கினான்னு தெரியல. இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? அவளோ நடிகை. ஒரு நடிகைய எந்த நல்ல ஆம்பளையாவது கல்யாணம் பண்ணிக்குவானா? அட, அந்த நடிகைத்தான் ஆகட்டும், எந்த நல்ல ஆம்பளைக்காவது கட்டுப்பட்டு நடப்பாளா? அவளுக்கெல்லாம் கை கடக்கமா உட்காருனா உட்காரு, நில்லுனா நில்லுங்கிற மாதிரியான கேரக்டர்கள் தானே பிடிக்கும். இல்ல வாத்தியாரே, நீங்க சொல்றபடி பார்த்தா அவளுக்கு மாரிமுத்து கால் அமுக்கி விடணும். ஆனா மாரிமுத்துவோ அவளை அப்படியே விரட்டுன்னு விரட்டுறான். இனிமே நீ நடிக்க கூடாதுன்னு வேற அவகிட்ட சொல்லிட்டான். அவளும் சரின்னு சொல்லி நடிக்க வந்தனா சினிமாவுக்கு முழுக்குன்னு இன்னைக்கு பேப்பர்ல மேட்டர் வந்தாச்சு. வசந்தன் சொன்னது வாத்தியார் ஏகாம்பரத்தை கூட கொஞ்சம் போல சிந்திக்க வைத்தது. என்ன வாத்தியாரே, ஆச்சரியமா இருக்குல்ல? கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அதே சமயம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரியும் தோணுது. எப்படின்னா, சில பெண்களுக்கு விசித்திரமான ரசனை இருக்கும். இந்த நடிகை அந்த ரகத்தை சேர்ந்தவளாய் இருப்பா. இந்த மாரிமுத்து கருப்பாய் இருந்தாலும் நல்ல வாட்டசாட்டமாய் இருப்பானா? ஐயோ, மார்பை காட்டினா எளிமை நீங்க எண்ணிடலாம், அப்படி இருப்பான். என்ன நீ என் எல்லா கேள்விக்கும் எதிராகவே பதில் சொல்ற? நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அவன்கிட்ட நிச்சயமா அந்த வந்தனாவை கட்டி போடுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். மண்ணாங்கட்டி, வாயை திறந்தா கூவம் வாத்தியாரே. இருக்கலாம், நீ எதுக்கும் நல்லா யோசித்து பாரேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை வாத்தியாரே. நானும் கூட்டியும் கழிச்சும் பார்த்துட்டேன். எதுலையும் அவன் விஷயம் டேலி ஆக மாட்டேங்குது. இல்லப்பா, ஏதாச்சும் இருக்கும். இல்ல வாத்தியாரே, எப்ப பார் சில மாயமந்திர புத்தகங்களை வச்சு படிச்சுட்டு இருப்பான். நாங்களும் நீ மந்திரவாதியா வரத்தான் லாய்க்குன்னு கலாட்டா பண்ணுவோம். மாயமந்திர புத்தகங்களா? பேர் தெரியுமா? யாருக்கு தெரியும்? மன்மத ஜாலமோ மகேந்திர ஜாலமோடு வரும். வசந்தன் சாதாரணமாக தான் சொன்னான். ஆனால் ஏகாம்பர வாத்தியார் வாயை பிளந்து விட்டார். அத்தியாயம் 2. வசியம் என்றாலே அது ஒரு மாயக்கலை என்கிறார் போல ஒரு எண்ணம் தான் எல்லோரிடமும் இன்று உள்ளது. உண்மையில் வசியம் என்பது மனித சக்திக்கு உட்பட்ட ஒரு ஆற்றல். வாழ்க்கையில் வெற்றி பெற்ற ஒவ்வொருவரிடமும் அவர்களது வெற்றிக்கு பின்னால் ஒரு சக்தியாக இருந்திருப்பது வசியமாகத்தான் இருக்க முடியும். அரசியல்வாதிகள் தங்கள் பேச்சின் வசீகரத்தால் தான் வெற்றி பெற முடியும். நடிகர்கள் தங்கள் நடிப்பின் வசீகரத்தால் தான் புகழ் பெற முடியும். தெருவில் குச்சிமிட்டாய் விற்பவர்கள் கூட ஆடி பாடி வசீகரத்தால் தான் விற்பனை நன்கு இருக்கும்.
ஒருவரின் தனித்திறன் என்பது பட்டைத்திட்டப்படும் பொழுது வசிய சக்தியாக மாறுகிறது. பட்டைத்திட்டிக் கொள்வது எப்படி என்பதில்தான் சூட்சமும் இருக்கிறது. ஹோட்டல் நவ்ரங். காஸ்ட்லியான அந்த ஸ்டார் ஹோட்டலின் ரூஃப் கார்டனில் ஒரு கல்யாண ரிசப்ஷன். வசந்தனின் கூட படித்த ராம்ராஜ் என்பவனுக்கும் தொழிலதிபர் ஒருவரின் மகளுக்கும் தான் திருமணம். பெரிய இடத்து திருமணம் என்பதால் தாம்பீகத்துக்கு பஞ்சமில்லை. வசந்தனும் அழைக்கப்பட்டிருந்தான். அவன் தகுதிக்கு ஒரு 200 ரூபாயில் ஒரு ஓவியப்படம் ஒன்றை வாங்கி அதை அழகாக பேக் செய்து எடுத்துக்கொண்டு அந்த ரிசப்ஷனுக்கு வந்திருந்தான். அவன் வருகையை ராம்ராஜ் ஒன்றும் ஒரு பெரிய சந்தோஷத்துக்குரிய விஷயமாகவே கருதவில்லை. எல்லோரையும் தன் மனைவியிடம் அறிமுகம் செய்து வைத்தவன் வசந்தன் பிரசன்டேஷனை தந்து வாழ்த்து சொன்ன பொழுது ஒரு சம்பிரதாய சிரிப்போடு முடித்துக்கொண்டான். இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்று எல்லோருக்கும் சொன்னதை கூட அவனிடம் சொல்லவில்லை. வசந்தனுக்கு வலித்தது. ராம்ராஜின் கல்யாண அழைப்பை பெரிதாக கருதி வந்தது தப்பு என்றும் தோன்றியது. அலட்சியப்படுத்துவதற்காகவே அவன் அழைத்தது போல தோன்றியது. ராம்ராஜ் ஸ்டேட்டஸ் பார்க்கிறான் என்பதும் தெரிந்தது. மனது புழுங்க ஆரம்பித்து விட்டாலே மற்ற விஷயங்களில் நாட்டம் இருக்காது. பிரசன்டேஷனுக்காக செலவழித்த 200 ரூபாயும் தெண்டம் என்று தோன்றியது. ஆளுக்கால் கூல் ட்ரிங்க்ஸ் ஹார்ட் ட்ரிங்க்ஸ் என்று முழுகிக் கொண்டிருந்தார்கள். ஆர்கெஸ்ட்ரா குரூப் ஒன்று யார் கேட்கிறார்கள் கேட்கவில்லை என்பதை பற்றி கவலையே இன்றி பாட்டு பாடி ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தது. இப்பொழுது ஆர்கெஸ்ட்ரா என்றாலே நடிகர்கள் குரலில் மிமிக்ரி செய்வது என்பது ஒரு சடங்காகிவிட்டது. ஒரே வசனத்தை ஒவ்வொரு நடிகரும் எப்படி பேசுவார்கள் என்று பேசி காட்டி கைத்தட்டல் வாங்க ஒருவன் முன் வந்திருந்தான். வசந்தனுக்கு எரிச்சலாக வந்தது. அப்படியே நழுவி விடுவது நல்லது என்று தோன்றியது. நழுவ கால் எடுத்தான். கச்சிதமாக தோளின் மேல் ஒரு கை விழுந்தது. யார் என்று பார்த்தான். பிரபாகர், அவனது இன்னொரு நண்பன். ஹாய், என்னடா கிளம்பிட்டியா? ஆமாண்டா, வேலை இருக்கு. வேலை இருக்கா வெறுப்பா இருக்கா? பிரபாகர் புள்ளி வைத்தான். விட்டால் கோலம் போடுவான் போல தோன்றியது. வசந்தன் மௌனத்தில் அதற்கு இசைவை தந்தான். புரியுது, ராம்ராஜ் சரியா உன்னை ரிசீவ் பண்ணலன்னு ஃபீல் பண்ற, சரிதானே? ஆமாண்டா, யாரோ வேண்டாதவங்க வந்தா பார்ப்போமே அப்படி பார்க்கறான். கவனிச்சேன், நானும் உன் கேஸ் தான். அப்ப கிளம்பு, இனியும் இங்க இருக்கிறது மரியாதை இல்லை. போடா ஃபுல். 500 ரூபாய்க்கு நான் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஈக்குவலா இங்க டின்னரை ஒரு பிடி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஃபுல் அடிச்சா தான் காம்பன்சேட் ஆகும். சாரிடா, இப்படி கணக்கு பார்க்க நான் தயாரில்லை. போயிட்டு போகுது போ. அன்பும் நட்புமே இல்லாதப்ப கிஃப்ட்டுக்கு போய் மதிப்பு கொடுத்துக்கிட்டு தப்பா யோசிக்கிற. நாம போறதால அவனுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. நம்ம நஷ்டமும் லாபமும் மாறப்போறதில்ல. நமக்கு மனப்புழுக்கம் ஏற்பட்டதான் மிச்சம். ஸோ நம்ம இன்சல்ட் பண்ணாம பண்ணின அவனை கொஞ்சம் போல பதற வைக்கணும். சாரி, எனக்கு அதுக்கு சக்தி இல்லை. நான் புழுங்க ஆரம்பிச்சிட்டா என்னால் நார்மலாக இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். வசந்தன் பேச்சோடு சில அடிகள் தான் போட்டிருப்பான். எதிரில் திபு திபு என்று ஒரு கூட்டம். அந்த ரிசப்ஷன் ஆளிலும் ஒரே பரபரப்பு. எல்லோரும் முண்டி எடுத்துக்கொண்டு மெயின் வாசலை பார்க்க நடிகை வந்தனாவோடு உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் மாரிமுத்து. இது எப்படி நடக்கலாம், இது எப்படி சாத்தியம் என்று வசந்தனை புழுங்கவிட்ட அதே மாரிமுத்து தான். வசந்தனுக்கு அவனை அங்கு பார்க்கவும் கொஞ்சம் சுருக்கென்றது. இந்த நண்பனின் திருமணத்துக்கு அவன் வருவான் என்று துளிக்கூட வசந்தன் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ கூட்டத்திலும் மாரிமுத்து வசந்தனை பார்த்துவிட்டு டேய் வசந்தா என்று உரக்க குரல் கொடுத்தான். இது வசந்தனுக்கு அடுத்த ஆச்சரியமாகியது. விறுவிறுவென்று நடந்து வந்தவன் வசந்தனின் தோலை பற்றி எப்படி இருக்க என்றான். நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடா, ஃபைன். வந்தனா, இவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வசந்தன். காலேஜில் நான் ராம்ராஜ் இவனெல்லாம் ஒரே செட். ராமராஜ் செய்ய தவறியதை மாரிமுத்து செய்யவும் வசந்தனுக்கு அவன் மனநிலையே மாறிப்போனது. பிறகுதான் மாரிமுத்துவும் ராம்ராஜை நெருங்கி சென்று வாழ்த்துக்களை சொல்லி பிரசன்டேஷனையும் தந்தான். டேய் இரு, உன் கூட நிறைய பேசணும் என்று ராமராஜ் அருகில் நின்றபடி போட்டோவுக்கு போஸ் கொடுக்கும்பொழுது குரல் கொடுத்தான். பிறகு நீயும் வாடா, எங்க நம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்று பார்த்து பார்த்து எல்லோரையும் அழைத்து வந்தனாவை நடுநாயகமாக நிறுத்தி புகைப்படம் எடுத்துக்கொண்டான். எல்லோர் பார்வையும் அவள் மேல்தான் இருந்தது. அவளும் மொழு மொழுவென்று மெழுகு பொம்மையாட்டம் இருந்தாள். மேக்கப் அழகா இல்லை இயற்கையாகவே அழகியா என்கிற சந்தேகமெல்லாம் வந்து போனது. சிம்பிளாய் ட்ரெஸ் செய்திருந்தாள். முழங்கை வரை கை வைத்து ரவிக்கையும் சருகு போன்ற சேலையும் உடுத்தி கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியோடு உட்பாகங்களை காட்டினாள். அவைகளில் எங்கும் கூடுதலாய் 1 மில்லிகிராம் சதை இல்லை. தலைமுடியும் நல்ல நீளத்தில் மிக துப்புரவாக ஒன்றோடொன்று ஒட்டாமல்
கரும்பட்டு நூலை போலியிருந்தது. தலைமுடியை இப்படியெல்லாம் கூட பராமரிக்க முடியுமா என்றும் தோன்றியது. மாரிமுத்துவோ நேர் எதிராக இருந்தான். கருத்த உடம்பு, சிகரெட் பிடித்து காய்த்து போன உதடு, கொஞ்சம் பிதிங்கியது போன்ற நெற்றி, இடுப்புக்கு மேல் சீராகவும் அதற்கு கீழே மட்டும் சரியாக வளராமலும் போய்விட்டது போல ஒரு வித்தியாசமான உயரம். வசந்தனுக்கு அவர்களது ஜோடி பொருத்தம் மீண்டும் ஒரு பெரிய ஆச்சரிய விஷயமாகி அலைமோத தொடங்கியது. அவனே கருப்பு, நெற்றியில் கொஞ்சம் போல மையும் செந்தரமும் விட்டிருந்தான். அதில் தான் ஏதோ விஷயம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. கொஞ்சம் பரபரப்பு குறைந்து கையில் ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டிலோடு மாரிமுத்துவும் வசந்தனிடம் வந்தான். என்னடா வசந்த், நீ எப்ப கல்யாண பத்திரிக்கை தரப்போற? எங்கடா, 2 அக்காங்க இருக்காங்க, அவங்கள கரை ஏத்தணும். அதுக்காக வயசெல்லாம் போய் தாத்தா ஆன பிறகு கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்ன விடு, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். தெரியும், நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஏண்டா உன் கல்யாணத்துக்கு யாரையும் கூப்பிடலன்னு தானே கேட்க போற? ஆமாம், அதே சமயம் எப்படிடா வந்தனா எப்படி சம்மதித்தாள் என்று கேட்க ஆசைப்பட்டு அது முடியாமல் நாக்குக்குள்ளேயே அடங்கி போனது அந்த கேள்வி. என்ன கேட்க வரேன்னு நல்லா தெரியுது. வந்தனா ஒரு பெரிய ஸ்டார், அவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தானே. அவன் தலை ஆமாம் என்றும் இல்லை என்றும் இருவிதமாக ஆடியது. அவளை சுற்றியோ ஒரு பெரிய கூட்டம். இந்த கேள்வியை நீ மட்டும் இல்லடா, எல்லோரும் கேட்டுட்டாங்க. எனக்கே அதை நினைச்சா ஒரே ஆச்சரியமா தான் இருக்கு. எல்லாம் குமாரசாமி சித்தரோட அருள்னு தான் சொல்லணும். குமாரசாமி சித்ரா யார் அவர்? உனக்கு தெரியாதா? நீ கேள்விப்பட்டதில்லையா? இல்லையே. சரிதான், பெரிய மகான்டா அவர். வந்தனாவும் அவரோட டிவோட்டி, பரம பக்தன்னு கூட சொல்லலாம். அவர் தான் வந்தனா கிட்ட உனக்கு ஏற்ற ஜோடி மாரிமுத்துதான்னு சொல்லியிருக்கார். எனக்கே இது அப்புறம்தான் தெரியும். அப்படியா? ஆமா, அவர் எங்க இருக்காரு? பெரிய பாளையத்துக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல. என்னால் நம்பவே முடியல. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? என்ன, வந்தனாவை நான் ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி மடக்கிட்டு தான் நினைச்சியா? அது சும்மா சொல்லு. ஆமாண்டா, நீ கூட எப்ப பாரு இந்த மாயமந்திர புத்தகங்களையா படிச்சுட்டு இருப்பியா? சரிதான், அதை வச்சுதான் ஏதோ வேலை காட்டிட்டேன்னு நினைச்சேன். அந்த பதிலை கேட்டு மாரிமுத்து வாய் விட்டு சிரித்தான். துளி கூட அதற்காக அவன் வருத்தப்பட்ட மாதிரியோ கோபப்பட்ட மாதிரியோ தெரியவில்லை. வசந்தனுக்கும் அந்த சிரிப்பு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஒரு வகையில உன்னை நான் பாராட்டேன்டா. நீ என்ன நினைச்சியோ அதை அப்படியே சொல்லிட்டே பாரு, அதுக்காக. ஆனா ஒரு விஷயம் வசந்தன், எந்த புத்தகத்தை படிச்சும் மாய மந்திரங்களை எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கவோ தெரிஞ்சுக்கவோ முடியாதுங்கிறதான் உண்மை. அதெல்லாம் ஒருவித தப்பான இன்ட்ரெஸ்ட் தான் சொல்வேன். மாரிமுத்து சொல்ல சொல்ல வசந்தனுக்கு ஆச்சரியம் அதிகமாகி கொண்டே போனது. அதே சமயம் அவன் வெளிப்படையாக எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் பேசுகிற மாதிரி தான் இருந்தது. என்ன பாக்குற? நான் சொல்றத உன்னால நம்ப முடியலையா? ஆமாண்டா, வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில விஷயங்களை சும்மா 1% கூட புரிஞ்சுக்க முடியறதில்ல. நீ குமாரசாமி சித்திர போய் பாரு, உனக்கு வாழ்க்கையில எல்லாமே ஒவ்வொன்னா புரியும். ஆமா, உனக்கு அவர் எப்படி பரிச்சயமானாரு? அதான் பூர்வ ஜென்ம புண்ணியம்ங்கிறது. அப்ப அவரை பார்க்க புண்ணியம் செய்திருக்கணும்னு சொல்றியா? நிச்சயமா. அவரன்னு மட்டும் இல்ல வசந்தன், எந்த ஒரு சாமியாரை பார்க்கவும் நாம புண்ணியம் செய்திருக்கணும். அவன் பதில் வசந்தனை ஒரு மாதிரி கண்களை உருட்ட செய்தது. எதுக்கு கண்ணை அப்படி உருட்டி பார்க்குற? சத்தியமா சொல்றேன், நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல நீ என்னையெல்லாம் மதிச்சு பேசுவேன்னு நினைக்கல. அடுத்து அப்படியே பேசினாலும் உன் பேச்சுல அலட்டல் கொடி கட்டி பறக்கும்னு நினைச்சேன். நீயோ தோற்றத்துக்கும் பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தத்துவமா பேசுறியே. இதை என்னென்ன சொல்றது? எப்பவும் எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்க கூடாதுன்னு தான் சொல்லணும். அதோட உனக்கு யாரையும் சரியா எடை போட தெரியல, உனக்கு அந்த பக்குவம் வரலன்னு தான் சொல்லணும். மாரிமுத்து தன் பேச்சில் வசந்தனை செல்லமாக கண்டித்தான். என்னங்க? அவன் மனைவி நடிகை வந்தனாவின் குரல் இடையில் அவனை அழைத்தது. என்னடா? அவனும் செல்லமாய் எதிர்கொண்டான். நேரமாச்சு, கிளம்பலாமா? எனக்கு 9:30க்கு ஃப்ளைட். அட ஆமால, சாரி வசந்தன், வந்தனா ஒரு ஷூட்டிங்காக குழுமனாலி போறா, என்னையும் கூட கூப்பிடுறா. 9:30க்கு ஃப்ளைட். அப்ப நான் கிளம்புறேன். அவன் கை குலுக்கி விடை பெற்று கொண்டான். வசந்தனுக்கு எல்லாமே கனவு போல இருந்தது. அதுவரை அங்கு இங்குமாக நின்று பேசிக் கொண்டிருந்த பிரபாகர் மெல்ல அவன் அருகே வந்து சேர்ந்தான். என்னடா, அப்பவே கிளம்புறேன்னு சொன்ன? மாரிமுத்து வந்தனாவோட வரவும் உன் கோபம் எரிச்சலெல்லாம் மாறி போச்சா? ஆமாண்டா, மாரிமுத்து நம்ப முடியாதபடி மாறிட்டான்டா. அவன் பேசுறதை கேட்டியா நீ? காதுல விழுந்துச்சு. சித்தரு சாமியார்னு பூ சுத்திட்டு இருந்தான். நீயும் மகுடி நாக மாதிரி தலையை ஆடிக்கிட்டு நின்றுட்டு இருந்த.
இல்லடா, அவன் சொல்றதுலயும் ஏதோ கொஞ்சம் உண்மை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. போடா புடலங்கா, ஒரு நடிகைய மனசு ஒப்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா எல்லோரும் கேலி செய்வாங்கன்னு அவன் சாமியார் சொன்னாரு, சித்தர் சொன்னார்னு கதை விட்டா அதை நம்பிட்டியா? அப்படின்னா வந்தனா மாதிரி சில நடிகைகளுக்கு கைக்கு அடக்கமான புருஷங்க தான் தேவை. அதுலயும் இவன மாதிரி குட்டையா கருப்பா விகாரமா இருக்கிறவங்கனா என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இதெல்லாம் உனக்கு புரியாதுடா. பிரபாகர் வேறு ஒரு கோணம் காட்டினான். வசந்தனுக்கு குழம்பியது. உண்மை இதில் எங்கே இருக்கிறது? அத்தியாயம் 3. வசீகரம் என்பது அழகு சார்ந்த ஒன்று. அழகுணர்வோ ஆளுக்கால் மாறுபடும். ஒருவருக்கு மிக அழகாக தெரியும் ஒரு விஷயம் இன்னொருவருக்கு சுமாராகத்தான் தெரியும். எல்லோரும் ஒப்புக்கொண்டு மயங்குகிற அழகை தேஜஸ் என்பார்கள். தேஜஸ் என்பது பிறக்கும்போதே நம்முடன் பிறந்து வருகிற ஒன்று கிடையாது. அழகு சாதனங்களாலும் அதை அடைய முடியாது. தேஜஸ் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மறைந்திருக்கும் ஒரு காந்த ஒளி ஆகும். இது வெளிப்பட மனமானது அலைப்பாயாமல் இருக்க வேண்டும். மனதை எண்ணங்களே இல்லாமல் அடக்கி கட்டுப்படுத்தத்தான் யோகம், தியானம் முதலியவைகளை பழகுகிறோம். மனதை தழும்பிக் கொண்டே இருக்கும் ஒரு நீர்நிலையோடு ஒப்பிடலாம். அப்படி ஒரு நீர்நிலையில் தெளிவாக எதையும் பார்க்க முடியாது. ஒரு சிறு அசைவு இல்லாதபடி நீர்பரப்பு இருக்கும்பொழுது அதில் நாம் எட்டி பார்த்தால் நம் முகம் கண்ணாடியில் பார்க்கிற மாதிரி மிக தெளிவாக தெரியும். நம் மனதும் இது போல எந்த எண்ணங்களும் இன்றி அலைப்பாயா தன்மையுடன் இருக்கும் பொழுது மனதை ஆட்டிப்படுத்த சக்தி கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் உடம்பின் புறத்தில் பீரிட்டு செல்ல முயலும். அப்பொழுது நமது தோலின் நிறம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது பொன்னை போல ஒளிரும். குறிப்பாக முகமும் கண்களும் ஒருவித ஒளி வந்து ஒட்டி கொண்டு மின்னுகிற மாதிரி மின்னும். இதைத்தான் தேஜஸ் என்கிறோம். இதற்கு முகத்தில் விபூதி, திருமண், குங்குமம் முதலியவை தரிக்கும் பழக்கங்களும் துணை செய்யும். நமது நெற்றியில் புருவ மையத்தில் தான் ஆக்கினை எனும் சுடர் இருக்கிறது. அந்த சுடர் தீச்சுடர் போன்றதன்று. இது ஒருவித மிதமான வெப்பம். இதனால் இந்த பாகத்தில் ஒருவித கொழுப்பு கரைந்து திரவமாக பரவி இருக்கும். இது ஞான திருஷ்டிக்கு எதிரானது. பளிச்சென்ற கண்ணாடியில எண்ணெயை பூசினால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். நாம் தரிக்கும் திலகங்கள் நீரில் குழைத்து பூசப்படுவதால் அவை உறிஞ்சும் தன்மை படைத்ததாலும் அந்த குணத்தால் புருவ ஆக்கினை கொழுப்பு என்னும் துர்நீர் உறிஞ்சப்பட்டு ஆவியாகிவிடும். இது ஒரு நாள் ஒரு முறை திலகமிட்டுக் கொள்வதால் நிகழ்வதில்லை. வழக்கமான செயல்பாடாய் இருக்க வேண்டும். மஞ்சள் குங்குமத்துடன் திகழும் பல சுமங்கலி பெண்கள் முகம் பளிச்சென்று இருக்க இதுவே காரணம். இப்படி தியானம், திலகம் இரண்டிலும் தவறாமல் இருப்பவர்கள் முகத்தில் புத்தொளி பொருளும். அதுதான் தேஜஸ். தேஜஸ் என்பது வசியத்தின் முதல் படி. ஆபீஸ் வேலை நெட்டி முறித்தது. கரண்ட் போய்விட்டதால் ஏசி வேலை செய்யவில்லை. புழுக்கமோ உடம்பில் வியர்வியை உறிஞ்சி துப்பிக் கொண்டு இருந்தது. வசந்தனால் முடியவில்லை. சட்டை பட்டன்களை பிரித்து விட்டு கொண்டான். மார்பின் மேல் ஊதிவிட்டு பார்த்தான். அந்த நொடி பொழுதுக்கு சுகமாக இருந்தது. நிமிர்ந்தான். எதிர் சீட்டில் இருந்த அக்கவுண்டன்ட் அமிர்தலிங்கத்துக்கு நல்ல பளபளப்பான வழுக்கை தலை. அதில் கூட முத்து முத்தாய் வியர்த்திருந்தது. ஸ்டெல்லாவுக்கு கை கச்ச பகுதி வியர்த்து ஈரத்தாலான ஒரு மேப் பகுதியை உருவாகி இருந்தது. திடுமென்று மேனேஜர் தன் அறையை திறந்து கொண்டு வெளியே வந்தார். எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தார். அவர் ஒன்று வியர்வியில் சிக்கிய மாதிரி தெரியவில்லை. அவர் அறைக்கு மட்டும் கரண்ட் போகவில்லை. போனால் போர்ட்டபிள் ஜெனரேட்டர் இருக்கிறது. அவர் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஏசிக்கு பதிலாக மின் விசிறி சுரண்டு கொண்டிருந்தது. கரண்ட் கட்டானா வேலை பார்க்க கூடாதுன்னு சட்டமா என்ன? எடுத்த எடுப்பில் அவர் அப்படி கேட்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. எல்லோரும் விழித்தார்கள். என்ன அமிர்தலிங்கம், உங்களைத்தான்? இல்லையே சார், வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். அங்கே உள்ளே இருந்து கண்ணாடி வழியா பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். உங்களுக்கெல்லாம் விசிறி விட்டுருக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குதே. அது சார், ஃபேன் கூட இல்லாதால ஒரே புழுக்கமாக இருக்கு சார். நீங்கள் வேலைக்கு சேரும்பொழுது ஃபேன் கூட கிடையாது, தெரியும் தானே? என்ன சார் நீங்கள் அந்த காலமும் இந்த காலமும் ஒன்றா? என்ன ஆயிடுச்சு இந்த காலத்தில்? ராத்திரியில் வர நிலா பகலில் வர ஆரம்பிச்சிருச்சா? இல்லை சூரியன் தான் லேட்டாக உதிக்கிறானா? காலம் எல்லா காலத்துலேயும் ஒரே மாதிரி தாயா இருக்கு. உங்களை மாதிரி ஆளுங்க தான் அது மாறிடுச்சு இது மாறிடுச்சுன்னு கதை பேசிக்கிட்டு வேலையும் ஒழுங்காக பார்க்கறதில்ல. மேனேஜருக்கு என்ன மூடோ ஒரு பிடி பிடித்து விட்டு திரும்பி தன் அறைக்குள் நுழைந்தார். அமிர்தலிங்கம் ஒரு சீனியர் எம்ப்ளாயி. அடுத்த வருடம் ரிட்டையர் ஆக போகிறவர். மேனேஜரோ போன மாதம் புதிதாக வந்து சேர்ந்தவர். மதிப்பு தெரியாமல் பேசிவிட்டதாகத்தான் எல்லோரும் நினைத்தார்கள். நல்லா ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்து நோகாம நோன்பு கொண்டாடுறவன் இவன்.
என்ன பேச்சு பேசுகிறான் பாரு நாய். ஒரு கமெண்ட் வேக வேகமாக உதிர்ந்தது. எல்லாம் விஆர்எஸ் படுத்துகிற பாடு. இது அடுத்த கமெண்ட். விஆர்எஸ்ஸா? ஆமாய்யா, வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம். புரியல? விருப்ப ஓய்வு பெறும் திட்டம். அதுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம்? புடலங்கா, நம்ம ஆஃபீஸ் ஸ்ட்ரென்த் 310, 200 பேர் தான் இருக்கலாம்னு டாப் மேனேஜ்மெண்ட்டில் முடிவு கட்டிட்டாங்க. கூடுதலாக 110 பேர் இருக்காங்க. அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும். போனால் போவாங்களா? இப்படி ஒன்றும் இல்லாதுக்கெல்லாம் டார்ச்சர் பண்ணா மனசு வெறுத்து போய் உன் வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு போயிடுவாங்கல்ல. அதுலேயும் அமிர்தலிங்கம் மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் சர்வீஸில் இருக்கிறவங்க போடா நீயும் உன் வேலையும்னு வேகமாக சொல்லிடுவாங்க இல்லையா? அந்த இடத்தில் சீட்டுக்கு சீட் இப்படித்தான் பேச்சுக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அமிர்தலிங்கம் எதுவும் பேசாமல் ஃபைலை திறந்து கொண்டு வேலையில் கவனமாக இருந்தார். வேர்வை கையின் புறகை வழியாக ஓடி காகிதத்தில் பட்டு பிசு பிசுவென்று ஒட்டியது. கர்ச்சிப்பை எடுத்து துடைத்து துடைத்து விட்டு கொண்டார். என்ன அமிர்தலிங்கம் சார், என்ன எதுவும் பேச மாட்டேன்றீங்க? ஒருவன் அவரை வம்புக்கு இழுத்தான். வந்தவன் பார்த்து கொண்டே இருந்தான். அவரோ நிமிர்ந்து பார்த்து விரக்தியில் சிரிப்பவர்கள் மாதிரி ஒரு சிரிப்பு சிரித்தார். அடேங்கப்பா, இது என்ன சிரிப்புன்னு இப்படி சிரிக்கிறீங்க? சிரிக்காம அந்த ஆள் எதிரில் தைரியமாக பேசினாலாவது பரவாயில்ல. அவர் போன பிறகு பின்னால் பேசுகிறீங்களேப்பா. அப்போ எதுவும் பேசாமல் அவன் ஆட்டி வைக்கிற மாதிரி ஆடுறீங்களா? உங்களை நான் அப்படி சொல்வேனா? எனக்கு வேறு வழி இல்லை. இன்னும் 2 வருஷம் கூடுதல் சர்வீஸ் தந்தா கூட என் கஷ்டம் தீராது. காலேஜில் படிக்கிற பொண்ணு வருத்தி, கல்யாண வயசை தாண்டியும் கல்யாணமாகாத பொண்ணு வருத்தி, நான் கோவிச்சா கதையாகுமா? அவர் பதில் சொல்லி முடிக்கும் முன் மேனேஜர் அரை கதவு காத்திருந்த மாதிரி திறந்தது. திரும்பவும் மேனேஜர் முகத்தில் கோப அக்னி. ஏயா, உங்களுக்கெல்லாம் அறிவில? இப்போ தானே பேசாமல் வேலையை பாருங்கன்னு சொன்னேன். மிஸ்டர் அமிர்தலிங்கம், நீங்கள்லாம் ஒரு சீனியர் எம்ப்ளாயா? யாராவது ஓபி அடித்தாலும் நீங்கள் தடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்களும் அவங்களுக்கு சரியாக பேசிக்கிட்டு அலறினார் மேனேஜர். இல்லை சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டீங்க. நான் உண்மையில் என்ன சொல்ல வந்தேனா? வாய முடியா. இன்னிலிருந்து எம்டியோட டாக்டர் நந்தினி தான் சார்ஜ் எடுத்துக்க போகிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கேரக்டர் அவங்க. உங்களை அவங்க முன்னால் கொண்டு போய் நிறுத்துறேன். அப்போ தான் நீங்கள் வழிக்கு வருவீங்க. மேனேஜர் ஒரு புது அஸ்திரத்தை வேறு போட்டார். அது நன்றாகவே வேலை செய்தது. அமிர்தலிங்கத்துக்கு அழுகையே வந்துவிட்டது. மேனேஜரும் கத்தி முடித்துவிட்டு திரும்ப அறைக்குள் புகுந்து கொண்டார். அமிர்தலிங்கம் பார்வை எல்லோரையும் ஒரு முறை முறைத்தது. வசந்தனுக்கு அவரை பார்க்க மிக பரிதாபமாக இருந்தது. எழுந்து போய் ஆறுதல் சொல்லக்கூட முயன்றான். இருந்தாலும் வேலை நேரத்தில் சீட்டை விட்டு எழுந்து போனதாக ஒரு குற்றச்சாட்டு உருவாகுமே என்று அடக்கி கொண்டான். 1 மணி நேரம் அப்படியே புழுக்கத்தோடு ஓடியது. கரண்ட் வரவே இல்லை. சூறப்புலிகளாக கமெண்ட் அடித்த ஒருவர் கூட மேனேஜர் நந்தினி பற்றி சொன்ன பிறகு வாயை திறக்கவில்லை. ஏற்கனவே நந்தினி பற்றி பலவிதமான பேச்சுக்கள். அவள் உருவத்தில் தான் பெண், மற்றபடி எல்லா விதத்திலையும் ஆண் பிள்ளை போலத்தான் நடந்து கொள்வாள் என்று யாரோ சொன்னதாக ஞாபகம். அதிகாலை வேளையில் பெசன்ட் நகர் பீச் பக்கம் போனால் ஹார்ஸ் ரைடிங்கில் அவள் ஈடுபட்டிருப்பதை பார்க்கலாமாம். சோழவரம் கார் பந்தயங்களில் கலந்து கொள்பவளாம். பார்க்க ஆள் அழகாக இருந்தாலும் செயல்பாடுகள் நேரெதிர். குறிப்பாக ஆண்கள் என்றாலே அவளுக்கு அடிமைகளைப் போல என்றெல்லாம் அவள் பற்றி கேள்விப்பட்டிருந்த விஷயங்கள் நியாயமான புழுக்கத்தை கூட வெளிக்காட்டி கொள்ள முடியாதபடி அவர்களை கட்டி போட்டு விட்டது. வசந்தனும் அந்த ஆபீஸ்க்கு புதியவன். ப்ரொபேஷன் பீரியடில் இருக்கிறான். வேலைக்கு போய் வந்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும், ப்ரொபேஷன் என்பது ஒரு தீ மிதிக்கிற மாதிரியான கடுமையான சடங்கு என்று. லீவு போடக்கூடாது, பர்மிஷன் போடக்கூடாது, 8 மணி நேரம் என்று அளந்து வைத்து கொண்டு வேலை பார்க்கக்கூடாது, யாரிடமும் எந்த கெட்ட பெயரும் எடுத்துவிடக்கூடாது என்று எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. இதில் ஒன்றில் சிக்கினாலும் கன்ஃபார்ம் செய்ய மாட்டார்கள். கன்ஃபார்ம் ஆனால்தான் சம்பளம் நல்லபடி கிடைக்கும். இல்லாதவரை கன்சாலிடேட் பேமெண்ட் தான். வசந்தருக்கும் அதையெல்லாம் நினைத்து பயமாகவும் பதட்டமாகவும் இருந்தது. பிசு பிசுவென்று வேர்வை புழுக்கத்துக்கு நடுவிலும் எப்படியோ சிரமப்பட்டு கொண்டு தன் எதிரில் இருந்த கம்ப்யூட்டர் திரையை துடைத்தான். கரண்ட் இல்லாத சமயங்களில் துப்புரவு பணிகளில் ஈடுபட வேண்டும் என்பது அலுவலக கோட்பாடு. மேஜை டிராயரை ஒழிக்கலாம், அனாவசிய பேப்பர் குப்பைகளை அகற்றலாம், இப்படி எவ்வளவோ செய்யலாம். வசந்தனும் அதைத்தான் செய்து கொண்டிருந்தான். ஒரு மேஜையில் டிராயர் சிக்கிக் கொண்டிருந்தது. எவ்வளவு இழுத்தும் அது வரவில்லை. கயிற்றை கட்டி 4 பேர் சேர்ந்து இழுத்தால்தான் அதை வெளியே இழுக்க முடியும் போல தோன்றியது. இருந்தும் முழு பலத்தையும் பிரயோகித்து டிராயரை இழுத்தான். அதுவும்
ஆரம்பத்தில் ஆட்டம் காட்டிவிட்டு பிறகு அவனை பின்னே தள்ளியபடி விடுபட்டது. அப்படியே பின்னால் போய் விழுந்தவன் கையில் பிடித்திருந்த டிராயரையும் நடுவ விட்டான். அது ஏதோ சினிமாவில் ஸ்லோ மோஷனில் பறந்து செல்லும் ஒரு பொருள் போல பறந்து சென்று கச்சிதமாக வெளியே காரை விட்டு இறங்கி உள்ளே நுழைந்து கொண்டிருந்த நந்தினியின் தலைமேல் விழுந்தது. அவளும் அப்படியே தலையில் கை வைத்து கொண்டு தரையில் அமர்ந்து விட்டாள். யூ இடியட் ஸ்கவுண்ட்ரல்! மேனேஜர் கத்திக்கொண்டே வசந்தனை நோக்கி நடந்தார். சார் வெரி சாரி சார். ஃபோர்ஸா டிராயரை இழுத்தேன். இப்படி என்னை மீறிக்கொண்டு அது பறக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். வசந்தன் வார்த்தைகளில் தந்தியடித்தான். அதற்குள் நந்தினி சுதாரித்து கொண்டு எழுந்து வசந்தன் அருகில் வந்தாள். ஆபீஸே கப்சிப். வசந்தனை தன் அனல் விழிகளால் வெறித்த நந்தினி பலார் என்று ஒரு அறை அறைந்தாள். அவனுக்கு அப்படியே காதுக்குள் ராக்கெட் பறக்க ஆரம்பித்தது. இவ்வளவு கேர்லெஸ்ஸா வேலை செய்யறவங்களை எல்லாம் சிவியரா பனிஷ் பண்ணணும், இல்லனா இவங்க வழிக்கு வரமாட்டாங்க என்று ஒரு கத்திவிட்டு விறுவிறுவென்று அங்கிருந்து விலகி சென்றாள். ஆபீஸை வாயெடுத்து போய் நின்று பார்த்து கவனித்தது. வசந்தன் தலை துவண்டு போய்விட்டிருந்தது. பெரிய பாளையத்தின் பெயரை மாற்றி பாளையத்தின் பாளையம் என்று வைத்துவிடலாம் என்று தோன்றியது மாரிமுத்துவுக்கு. பெரிய பாளையம் ஊருக்குள் கார் விரைந்து கொண்டு இருந்தது. திரும்பிய பக்கமெல்லாம் பாளையத்தின் தாள்கள் தான். மனித குலத்தையே அழிக்க வந்த அசுரனுக்கு அந்த பவானி அம்மன் வாழும் ஊரில் அபரிமிதமான வரவேற்பு இருப்பது ஆச்சரியமாக இருந்தது. மாரிமுத்து எதனாலேயோ இப்பொழுது ஊர் உலகம் பற்றியெல்லாம் கவலைப்பட ஆரம்பித்து விட்டான். அவன் அருகில் அமர்ந்திருந்தால் வந்தனா. வெளியே அவள் தெரியாமல் இருக்க கூல் பேப்பர் ஒட்டப்பட்டு இருந்தது. மாரிமுத்து வெளிப்புறம் பார்த்து கவலைப்படுவதை யூகித்தவளாக கேட்டாள். என்ன டார்லிங், ஏன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்க முகம்? வெளியே பாத்தியா வந்தனா? பார்த்தேன், ஆஸ் யூஷுவல். எனக்கு ஒன்றும் வித்தியாசமா தெரியலையே. நல்லா பாரு. நல்லா பார்த்துட்டு தான் சொல்றேன். என்னத்தை பார்த்தனே? எங்க பார் பாலித்தீன் குப்பை. காகித குப்பையே அனுமதிக்க கூடாத தேசத்துல இந்த குப்பை எவ்வளோ ஆபத்தானது. ஓ, இதுதானா விஷயம்? என்ன வந்தனா அவ்வளோ சாதாரணமா சொல்லிட்ட? இது அரசியல்வாதிகளோட கவலைங்க. மண்ணாங்கட்டி, அவங்க இதை வச்சு வாழ்க்கை நடத்துறவங்க. அவங்களால தான் இந்த பிரச்சனையே. எப்படியா? நீ சொசைட்டியை பற்றி யோசிச்சு பார்க்கறதே இல்லையா? எங்க அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. அதுவும் சரிதான். முதல்ல இந்த பாலித்தீன் தாள் எப்படிப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோ. இது பிளாஸ்டிக்கோட குழந்தை. அரசன் மாதிரி பூமிக்கு அடியில் எவ்வளோ வருஷம் கிடந்தாலும் மட்கி மண்ணாகாது. அது மட்டுமல்ல, நிலத்தடி நீர் மழையால தான் உருவாகுது. அந்த நீரையும் இது கீழே போக விடாது. இந்த நிலை 10 வருஷம் தொடர்ந்தா இந்த பூமி என்னாகும்? அவனது ஆவேசமான விளக்கமும் கேள்வி கேட்ட தொனியும் அவளை அப்படியே அவனை ஊன்றி பார்க்க வைத்தது. கார் விரைந்து கொண்டே இருந்தது. உள்ளே இதமான ஏசி. என்ன வந்தனா, எதுக்கு இப்படி பார்க்குற? உங்களோட சமூக சிந்தனை எனக்கு வியப்பா இருக்குங்க. உடனே என்னை பெரிய மாமனிதனான்னு நினைச்சிடாது. நானும் இந்த மாதிரி உணர்ச்சியெல்லாம் இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தவன் தான். எப்ப நான் குமாரசாமி சித்திரை சந்திச்சேனோ அப்பவே வாழ்க்கை பாதை மாறிடுச்சுன்னு சொல்வேன். உண்மைதாங்க. அவர் நம்மளை பார்த்தாலே போதும், நமக்குள்ள எவ்வளவோ மாற்றங்கள். பேசக்கூட வேண்டாம்ங்கிற மாதிரி தோணுதுல. ஆமாம் வந்தனா. இருந்தாலும் அவர் உன் வரையில பேசி என்ன உன் கணவனாக்கினதை நினைச்சா எனக்கு இப்ப கூட ஆச்சரியமா இருக்கு. போதும் டார்லிங், உடனே நான் உனக்கு ஏற்ற ஜோடியே இல்லை அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிடாதீங்க. உருவத்துல என்னங்க இருக்கு? உள்ளம் தான் எப்பவும் பெருசு. வந்தனா பேசியது வசனக்கத்தா எழுதி கொடுத்த வசனம் போலதான் இருந்தது. ஆனால் அது ஆத்மார்த்தமான பேச்சாக இருந்தது தான் ஆச்சரியம். அவர்கள் பயணித்த காரும் பெரிய பாளையம் கடந்து காக்காவாக்கம் என்கிற ஊரை ஒட்டி போய் ஒரு புளிய மரத்தடியில் தேங்கி நின்றது. இருவரும் இறங்கினார்கள். நல்ல வேளை வெளியே பெரிதாக கூட்டமில்லை. டிரைவர் காருக்கு காவலாக நின்று கொண்டான். வந்தனாவும் மாரிமுத்துவும் புளிய மரத்தை ஒட்டி நீண்டு கிடந்த வயல்வெளியில் இறங்கினார்கள். கண்ணு கட்டிய தூரம் ஒரே பசுமையாக இருந்தது. வரப்புகளும் ஒன்றும் அகலமில்லை. அதில் செருப்பை காட்டி கையில் பிடித்துக்கொண்டு வந்தனா நடந்தாள். வரப்பில் சில இடங்களில் சில பெண்கள் இருந்து களைகளை பிடுங்கி போட்டுக் கொண்டு இருந்தனர். அவர்களில் சிலர் அவளை பார்த்து சிரித்தனர். அந்த சிரிப்பே அவள் அடிக்கடி அந்த பக்கம் வந்து போகின்றவள் என்பதை சொல்லிற்று. எப்படி தாயி இருக்க? நல்லா இருக்கேன் ராமக்கா. நேத்து தான் நீ நடிச்ச படத்தை டென்ட் கோட்டாயில பார்த்தேன். உன்னை எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னேன். யாரும் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கையில் கலையோடு சிரித்தாள் அந்த பெண். பதிலுக்கு சிரித்த வந்தனா தொடர்ந்து நடந்தாள். அவர்கள் எங்கே போகிறார்கள் என்றே தெரியவில்லை.
டிரைவர் வியப்பான வியப்போடு பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு வந்தனாவே ஒரு வியப்பான பாத்திரம்தான். அவள் நடிகையாக இருப்பது, நடிப்பது எல்லாமே வியப்புதான். வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் எவ்வளவோ உண்டு. அதில் வந்தனாவுக்கு பிரதான இடம் கொடுத்திருந்தான். ஒரு கட்டத்தில் இருவரும் கண்ணை விட்டு மறைந்து விட்டனர். யாராவது பத்திரிகையாளர்கள் வந்து பார்த்தால் ஆச்சரியப்படுவதோடு போட்டோ எடுத்து அதையே ஒரு செய்தியாக்கி விடுவார்கள். மாயசாமியாரை தேடி மர்ம பயணம் மேற்கொண்ட நடிகை என்றெல்லாம் செய்தி போட்டு விடுவார்கள். அவர்களோ வயல் வரப்பில் நடந்தது போதும் என்று ஒரு தென்னந்தோப்பில் பிரவேசித்திருந்தனர். தோப்பில் சுற்றி சுற்றி பார்த்தனர். வாங்க, அவர்களுக்கான அழைப்பொலித்தான் காதில் விழுந்தது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்பது தெரியவில்லை. திரும்பி திரும்பி பார்த்தனர். சப்தம் தலைக்கு மேல் இருந்து கேட்பது போல் தோன்றவே நிமிர்ந்து பார்த்தனர். மரம் ஒன்றின் உச்சியில் அரிவாளுடன் ஒருவர் அமர்ந்திருந்தார். இடுப்பு வேட்டியை மடித்து லங்கோடு போல கட்டியிருந்தார். சாமி, அங்க என்ன பண்றீங்க? மாரிமுத்து உற்சாகமாக கூவினான். தாகமாய் இருந்தது, இளநீர் வெற்றத்துக்காக ஏறினேன் என்றார் அவர். அவனுக்கு அந்த பதில் திகைப்பை தந்தது. போன சந்திப்பின் பொழுது தங்களுக்கு இளநீர் வேண்டுமா என்று கேட்டுவிட்டு உட்கார்ந்த இடத்திலிருந்து மரத்தை அண்ணாந்துதான் பார்த்தார். 4 காய்கள் பொலப்பொலவென்று உதிர்ந்து விழுந்தது. அதை சீவுவதற்கூட நகத்தை பயன்படுத்தியே சீவிவிட்டார். எப்படி எப்படி என்று கேட்டதற்கு சிரிப்பை தவிர வேறு பதிலே வரவில்லை அவரிடம். இப்பொழுதோ ஏறி பறித்து கொண்டிருக்கிறார். மாரிமுத்து குழம்பி போனான். என்னங்க, சாமியை புரிஞ்சிக்க முடியல? வந்தனாவும் கேட்டாள். ஆமாம் வந்தனா, நாம ஏதாவது கேட்டா சிரிப்பார். என்னத்தை சொல்ல? அவன் ஆயாசப்பட்டு கொள்ள மரத்திலிருந்து அப்படியே ஒரு கல் விழுந்தது போல விழுந்தவர் ஒரு சில நொடிக்கு பிறகு உடம்பை உதறிக்கொண்டு எழுந்தார். அருகிலேயே ஒரு கட்டிலுக்கு 2 கட்டில் கிடந்தது. அதில் போய் உட்கார்ந்தார். அவர்களையும் உட்கார சொன்னார். இருந்தாலும் இருவரும் நின்று கொண்டே இருந்தனர். அப்புறம் எங்கே இவ்வளவு தூரம்? விசாரிக்க ஆரம்பித்து விட்டார். சாதாரணமாக இப்படியெல்லாம் கேட்கவே மாட்டார். வந்த காரணத்தை சொல்லிக்கொண்டு தான் பேச்சையே ஆரம்பிப்பார். அதிலும் இன்று மாறுபட்டு பேச்சை அவர் ஆரம்பித்த விதம் அவனுக்கு என்னவோ போலி இருந்தது. என்ன சாமி, எல்லாம் தெரிஞ்ச நீங்க இன்னைக்கு சராசரி மனுஷன் மாதிரி பேசுறீங்க, நடந்துக்கிறீங்க? யாருப்பா சொன்னது நான் சராசரி இல்லைன்னு? நானும் சராசரி மனுஷன்தான் என்று கீழே கிடந்த இளநீர் காய்களில் ஒன்றை எடுத்து அரிவாளால் வெட்டத் தொடங்கினார். வந்தனாவுக்கு மட்டும் ஒரு விஷயம் துல்லியமாக புரிந்தது. அவர் கோபமாக இருக்கிறார் என்பதுதான் அது. சாமிக்கு எங்க பேர்ல கோபம்னு நினைக்கிறேன் என்று கச்சிதமாக கேட்டாள். கோபமா? எனக்கா? சேச்சே, அவர் தலையை ஆடியது, மறுத்தது. அப்புறம் ஏன் சாமி வித்தியாசமா பேசுறீங்க? பரவாயில்லையே, பளிச்சின விஷயத்துக்கு வந்துட்டியே. உங்களை எனக்கு தெரியாதா சாமி? ஒரு தெருப்பிச்சைக்காரி நான். இன்னைக்கோ கோடீஸ்வரி. எத்தனை வருஷம், எவ்வளோ பழக்கம். வந்தனாவின் பதிலில் பல புதிய செய்திகள். அவர் பதிலுக்கு சிரித்தார். பின் நல்லா இருக்கீங்க தானே என்று கேட்டார். உங்க ஆசீர்வாதத்தில் ஒரு குறையில்லை சாமி. அந்த நடிகன் ஒருத்தன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொன்னியே, அவன் இப்போ சரியாயிட்டானா? ஆயிட்டா சாமி. இப்பெல்லாம் ரொம்ப மரியாதையாகவே நடந்துக்கிறான். எல்லாம் அந்த ஈசனோட கருணை. அவர் கைகள் ஆகாயத்தை நோக்கி உயர்ந்தன. மாரிமுத்து மௌனமாகவே இருந்தான். அவன் பார்வை இப்பொழுது அவனை ஊடுருவியது. என்ன சாமி, எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? அவனும் கேட்டான். தப்பு பண்ணிட்டியே. சாமியிடம் சுரத்தில்லாத மறுபதில். தப்பா? நானா? ஆமாம், நீயே தான். இல்லை சாமி, நான் ஒரு தப்பும் பண்ணல சாமி. வந்தனாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முந்தி கூட நான் கொஞ்சம் அப்படி இப்படித்தான். எப்போ உங்கள் பார்வை என்மேல் பட்டதோ அப்போவே நான் சரியான ரூட்டுக்கு வந்துட்டேன் சாமி. ரூட்டுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? அப்பப்போ என்னை பற்றி யார்கிட்டையாவது பேசிடுறியே சாமி. இப்போ புரியுதா நீ செஞ்ச தப்பு என்னன்னு? என்னங்க சாமி என்ன சொல்கிறார்? யார்கிட்ட சாமி பற்றி என்ன பேசுனீங்க? ஒன்றுமில்ல வந்தனா. ராம்ராஜோட கல்யாண ரிசப்ஷனுக்கு போயிருந்த இடத்துல வசந்தன் என்கிற என் ஃப்ரெண்டு வாயை கிளறினான். அப்போ நான் சாமியை பற்றி பேசும்படி ஆயிடுச்சு. பேசுனது மட்டுமா, நான் இங்கே இருக்கேன்னு வேற சொல்லி வச்சிருக்கேன். ஒரு ஆதங்கத்தில் அப்படி சொல்லிட்டேன் சாமி. ஆதங்கம் இல்லை, பலவீனம். பலவீனமா? ஆமாம். வந்தனாங்கிற ஒரு இமயமலை மாதிரியும் நீ ஒரு நொண்டி. உன்னால் அந்த மலை மேலே ஏற முடியாதுங்கிற மாதிரியும் ஒரு எண்ணம், அதாவது தாழ்வு மனப்பான்மை. உண்மைதானே சாமி? அவ எங்க, நான் எங்க? பைத்தியக்காரா, இவ உண்மையில எங்க எப்படி இருந்தான்னு உனக்கு தெரியுமா? புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல
நிஜமாலுமே பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவ இவகிட்டையும் ஒரு வசீகரிக்கிற விஷயம் இருந்தது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தனக்கு கிடைக்கிறதுல சரி பாதிய அந்த பிளாட்பாரத்தில் இருக்கிற ஒரு நாய்க்கு போட்டுடுவா. அந்த நாயோட கால் ஒண்ணுல ரயில் சக்கரம் ஒரு தடவை ஏறிடுச்சு. உயிர் போகாம அது துடிச்சுக்கிட்டு இருந்தது. தூக்கிக்கிட்டு ஒரு டாக்டர் கிட்ட ஓடினா. அவர் காலில் விழுந்து நாயை காப்பாற்ற சொன்னா. பதிலுக்கு அவர் வீட்டு வேலையெல்லாம் செய்யறேன்னு சொன்னா. அந்த டாக்டரும் ஒரு நாய் பிரியர். அவர் வீட்டில் 2 நாய் இருந்தது. இவளோட நேசத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். சரின்னு சொல்லி தன் டிஸ்பென்சரில் வேலைக்கு சேர்த்துக்கிட்டார். அவர் என்னை பார்க்க எங்க வருவார். அப்படி வந்தவர் அந்த 3 கால் நாயை பத்தியும் இவளை பத்தியும் சொன்னப்ப நான் அதிசயப்பட்டு போனேன். அடுத்த முறை வரும்பொழுது இங்க அவளை கூட்டிக்கிட்டு வர சொன்னேன். அப்படி கூட்டிக்கிட்டு வந்தப்பதான் இவ என்ன சந்திச்சா. உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். டாக்டர் ரொம்ப நல்லவரு, அவர் நல்லா இருக்குன்னு சொன்னா. என்ன ஒரு மன அழகுன்னு நினைச்சி ஆச்சரியப்பட்டேன். அந்த அழகை தூண்டி விட்டது தான் நான் செய்தது. இன்னைக்கு அதனால வரதாயா இருந்த இவ வந்தனாவா ஆயிட்டா. இந்த நிமிஷம் இவ மன அழகுல ஒரு மாற்றமும் இல்லை. அது மாறாத வரை இவளுடைய வசீகரம் அதிகரிச்சுட்டு தான் போகும். ஒரு கட்டத்துல இவளுடைய மன அழகோட அலைகள் சிங்கம் புலி போன்ற மிருகங்களையே இவளை சிநேகிக்க வைக்கும். வாங்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே உண்மை குணம்தான். எவ்வளவோ ஓட்டிங்க வாங்கிட்ட, தண்ணி சிகரெட் பொம்பளைன்னு. ஆனாலும் உன் மனசுல பொய் ஓட்டல. பளிச்சு பளிச்சுன்னு உண்மையை பேசின. நீ பேசின உண்மை தானே உன்னை இங்க என்கிட்ட கொண்டுகிட்டு வந்து சேர்த்தது. ஞாபகம் இருக்குல்ல? அவர் தன் நீண்ட பேச்சில் இறுதியாக ஒரு கேள்வியோடு கொக்கி போட்டார். அவனும் தலையை ஆட்டினான். அது ஒரு இன்டர்வியூ. அதில் சகட்டு மெனுக்கி கேள்விகள். ஒரு கேள்வி மிக தர்ம சங்கடமான கேள்வி. கடைக்கு போய் நிரோத் வாங்குற ஒரு சூழ்நிலை வந்தா தைரியமா போய் கூச்சமில்லாம வாங்குவீங்களா? எனக்கு அந்த விஷயத்துல கூச்சமே கிடையாது சார். இது மாரிமுத்துவின் பதில். அப்ப ஏற்கனவே வாங்கின அனுபவம் இருக்கா? இருக்கு சார். எதுக்கு? காண்டம் எதுக்கு சார் வாங்குவாங்க? பலூன் விடுறதுக்கா? அப்ப உங்களுக்கு செக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நிறைய இருக்கு. இதை நீங்க ஒழுக்கக்கேடா நினைக்கலையா? ஆமாம், ஒழுக்கக்கேடு தான். தெரிஞ்சும் தப்பு செய்யலாமா? இப்ப நான் செய்யறதில்ல சார். அதே சமயம் செக்ஸ்ல ஆசைப்பட்டு விழுந்தப்ப எனக்கு ஒழுக்க பத்தியெல்லாம் தெரியாது. வயிற்று பசி மாதிரி தான் உடம்பு பசியை நினைச்சேன். எந்த தடுமாற்றமும் இன்றி மாரிமுத்து சொன்ன பதில் இன்டர்வியூ செய்தவரை அப்படியே ஒரு வினாடி அவனையே உற்று பார்க்க வைத்தது. பிறகு அவரே கேட்டார், இந்த ஆபீஸ்ல நிறைய பெண்கள் இருக்காங்க. திரும்ப நீங்க அந்த தப்பை பண்ண மாட்டீங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? ஒன்றும் கிடையாது சார். என்ன போலவே யோசிக்கிற ஒரு பொண்ணு இருந்தா தப்பு நடக்கலாம். இருந்தாலும் இப்ப நான் விழிப்போடு இருக்கிறதால தப்பு செய்ய 90% இடம் தர மாட்டேன். சரி, இப்ப இன்டர்வியூல உண்மை பேசினா வேலை எப்படி கிடைக்கும்? மூடி மறைச்சா மட்டும் கொடுத்துட்டு போறீங்களா சார்? என்ன சொல்ற? இந்த இன்டர்வியூ ஒரு நாம்கி வாசி இன்டர்வியூவா நினைக்கிறியா? சத்தியமா இல்லை சார். உங்களைப் போல அதிகாரிகளுக்கு உண்மை யார் சொல்றா பொய் யார் சொல்றான்னு நல்லாவே தெரியும். நான் சத்தியகந்தன் ஸ்ரீராமன்னு சொன்னா நம்பாவ போறீங்க. இல்ல என்கிட்ட இருக்கிற இந்த பலவீனம் தான் மற்றவங்க கிட்ட இல்லையா? செக்ஸ் விஷயத்துல யாரும் யோக்கியம் கிடையாதுங்கிறது தான் என் முடிவு. அந்த ராமாயணத்து ராமனும் சீதையும் இப்ப இருந்தா அவங்களும் கூட சலனப்படத்தான் செய்வாங்க. எப்பவும் மனநிலைங்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலைகளால உருவாகிற ஒண்ணுதான். ஷகிலா பட போஸ்டர், சரோஜா தேவி புக், கிளப் டான்ஸ் பாட்டுன்னு ஒரு நாளைக்கு ஒரு விஷயமாவது ஒரு தடவையாவது கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது மனசு மரக்கட்டியா சீச்சுன்னு சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்காது. அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆகையால மனசளவுல கற்போடு இருக்கிறது இந்த காலத்துல முடியவே முடியாத விஷயம் சார். அது குருடாய் இருந்தா மட்டும்தான் சார் சாத்தியம். ஆகையால இந்த விஷயத்துல நான் எதையும் மூடி மறைக்க விரும்பல. மாரிமுத்துவின் அடுத்த கட்ட விளக்கம் அந்த அதிகாரியை ஸ்தம்பிக்க வைத்து விட்டது. எல்லா விஷயத்திலும் வெளிப்படை. எதை கேட்டாலும் பளிச்சென்ற பதில். தெரியும் என்றால் தெரியும், தெரியாது என்றால் தெரியாது. பிளந்து கட்டியிருந்தான். அதுதான் அவரை இறுதியில் பெக்கூலியர் கேண்டிடேட் என்று அவன் அப்ளிகேஷனில் எழுத வைத்தது. GM கூட கேட்டார், எந்த வகையில இவர் பெக்கூலியர்? இந்த 2003லையும் அரிச்சந்தனா இருக்கார் சார். யூ மீன் உண்மையே பேசுறாரு? அடக்கொடுமையே. அப்புறம் அந்த அரிச்சந்தன் மாதிரி பொண்டாட்டியெல்லாம் விற்க வேண்டி வரும். அதை பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியல. நீங்க வேணும்னா பேசி பாருங்க. அந்த அதிகாரியின் பதிலை தொடர்ந்து அவன் GMஐ சந்தித்தான். GM ஆழம் பார்க்க ஆரம்பித்தார். ட்ரிங்க்ஸ் பழக்கம் உண்டா மிஸ்டர் மாரிமுத்து? முன்னே இருந்து சார், இப்ப விட்டுட்டேன். ஏன்?
அது நல்ல பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறதால. அப்போ ஆரம்பத்தில் தெரியலையா? ஆமாம் சார், குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும், புத்தி தடுமாறும், தப்பு பண்ணுவேன்னு எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே குடித்தேன். உண்மை தானே தோணுச்சு, அந்த பழக்கத்தை விட்டுட்டேன். மிக சகஜமாக மாரிமுத்து சொன்ன பதில் ஜிஎம்முக்கே புதிது. அற்ப விஷயங்களுக்கு கூட பொய் சொல்கிறவர்களைத்தான் அவர் அதிகம் பார்த்திருக்கிறார். சாமி பிரசாத விஷயத்தில் கூட ஆபீஸில் ஒருவர் புருடா அடித்து விடுவார். தெருக்கோடியில் உள்ள மாரியம்மன் கோவில் விபூதி குங்குமத்தை கொண்டு வந்து பழனிக்கு போய் அர்ச்சனை செய்து கொண்டு வந்ததாக புருடா அடித்து விட்டவர்களை பார்த்திருக்கிறார். ஆனால் இவனோ துளியும் தடுமாற்றமின்றி உண்மைகளை பேசுகிறான். ஒருவேளை இது கூட ஒரு மெத்தடாக இருக்குமோ? அவருக்குள் சந்தேக பூனையும் குறுக்கில் ஓடியது. அது அவர் கண்ணில் தெரிந்தது. என்ன சார், நான் உண்மை பேசுகிற இளிச்சவாயனா இல்லை இது கூட நடிப்பான்னு யோசிக்கிறீங்களா? கச்சிதமாக கேட்டான். ஆமாம் மாரிமுத்து, அதுதான் உண்மை. ஏன் நீங்கள் என்கிட்ட நடிக்கிறதா நான் நினைக்கக்கூடாது? அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது சார். நினச்சா நினச்சிங்கன்னு தான் சொல்ல முடியும். இல்லைன்னு மறுக்கலாமே. அப்படி மறுத்து நீங்கள் என்னை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. வேலைக்கு தேவையான தகுதி இருக்கிறதா நினச்சா வேலை கொடுங்க. இல்லாட்டி லஞ்சம் கொடுத்தா தான் வேலை கொடுப்போன்னு சொல்லுங்க. அந்த லஞ்சத்தை என்னால் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். முடியாட்டி விட்டுறேன். எவ்வளோ சார் உங்கள் ரேட்? நோ, திஸ் இஸ் டூ மச். அப்போ எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுங்க, போயிடுறேன். வேலைக்கான தகுதி முழுக்க இருக்கு. என்ன படிப்பு தேவையோ அது, மெடிக்கல் சர்டிஃபிகேட், என்ட்ரன்ஸ் பாஸ்னு எல்லாமே இருக்கு. கூடவே பயமுறுத்துகிற உங்கள் பேச்சு தான் பெரிய தடையாக இருக்கு. அப்போ எப்படி பேசணும்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் என்ன சொல்லிக் கொடுத்து வர விஷயமா? நான் உண்மை பேசுறதால யாருக்கு சார் நஷ்டம்? சரி, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு கொலையை நீங்கள் நேரில் பார்க்குறதா வச்சுக்குவோம். போலீஸில் சாட்சிக்கு கூப்பிட்றாங்க. சரின்னு போவீங்களா? இல்லை நான் பார்க்கலன்னு போய் சொல்வீங்களா? பார்த்தா பார்த்தேன்னு தான் சொல்வேன். அதே சமயம் போலீஸ்காரங்க கிட்ட நீங்கள் கோர்ட்டு கேஸ்னு நினச்ச நேரம் இழுத்தெடுப்பீங்க. ஆகையால் சாட்சி சொல்ல வரமாட்டேன். மீறி வற்புறுத்தி இழுத்துக்கிட்டு போய் நிறுத்தினா நீதிபதி கிட்ட போய் சொல்லிடுவேன்னு சொல்வேன். படு வித்தியாசமான பதில். சினிமா ஹீரோ கணக்காக உயிர் போனாலும் சரி உண்மையை தான் பேசுவேன் என்றெல்லாம் சொல்லாமல் மாரிமுத்து சொன்னதில் அவன் உண்மை பேசக்கூடியவன். அதே சமயம் அதனால் மாட்டிக்கொண்டு அவசைப்படவும் தயாராக இல்லாதவன் என்பது தெரியும். அவருக்கு அவன் மேல் நம்பிக்கை பிறந்தது. இத்தனைக்கும் கட்டிக்குட்டையாய் கருப்பாய் அவன் உருவத்தில் வசீகரம் இல்லாத நிலையிலும் பேச்சில் அவன் வசீகரித்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் என்று அன்று முழுக்க ஜிஎம் அவன் நினைவாகவே இருந்தார். குமாரசாமி சித்தரை சந்தித்த பொழுது மறக்காமல் சாமர்த்தியம் இருந்தால் உண்மை பேசியும் நல்ல விதமாக பிழைக்க முடியும் என்பதற்கு சான்றாக மாரிமுத்து இருக்கிறான் என்று அவனை பற்றி அவரிடம் பேச சாமியோ அவனை ஒரு நாள் அழைத்து வரும்படியும் சொன்னார். அவனும் ஏதோ ஒரு ஆபீஸ் வேலை போல அதை நினைத்துக்கொண்டு குமாரசாமி சித்தரை சந்தித்தான். அன்று அவன் சித்தரை பார்த்தபொழுது சித்தர் வயலில் களைகளை பிடுங்கிக் கொண்டிருந்தார். அவனோ சித்தர் என்றவுடன் சடைபிடித்த நடைமுடி தாடி மீசையுடன் அவரை கற்பனை செய்து வைத்திருந்தான். கோமணம் கூட கட்டியிருப்பாரோ மாட்டோரோ என்று நினைத்தான். ஆனால் அவரோ ஒரு விவசாயி போல அவன் எதிரில். அவன் அவரிடமே, குமாரசாமி சித்தர் இங்கே யாரு என்று கேட்டான். பதிலுக்கு அவர், நீதான் மாரிமுத்துவா என்று திருப்பி கேட்டார். ஆமாம், என்னை உங்களுக்கு தெரியுமா? நான் தானே உன்னை வர சொன்னேன். அப்ப நீங்க தான் சித்தரா? நான் மனுஷன். சித்தன் என்கிறதெல்லாம் என்னை சுற்றி சிலர் வச்சிருக்கிற அடையாள பேர். அப்படியா? ஆமாம். ஆனா என்னை பார்த்தா சாமியார் மாதிரி தெரியல தானே? சுத்தமா தெரியலிங்க. யாரோ ஒரு குப்புசாமி ராமசாமி மாதிரி தான் இருக்கீங்க. பளிச்சென்ற அவன் பதிலை ரசித்தார். சரி, எங்க வந்த? ஜிஎம் உங்களை பார்க்க சொல்லி அனுப்பிச்சார். எதுக்கு? போய் பாரு, உன் வாழ்க்கையை மாறி போயிடும்னு சொன்னாரு. அப்ப மாறணுங்கிற ஆசை இருக்கா? ஆமா இருக்கு. ஏன் இப்போ உனக்கு வாங்குற சம்பளம் போதலையா? போதலன்னு தான் சொல்வேன். எவ்வளோ சம்பளம்? அது 7000 சில்லறை வருது. ஆனாலும் இதில் காரு பாங்களாவெல்லாம் சாத்தியமில்லையே. அப்போ கார் பாங்களாலாம் வேணும்னு சொல்லு. கட்டாயமா? கோடிக்கணக்கில் பங்களாக்களும் காருக்களும் இந்த பூமியில் இருக்கு. அம்பட்டையும் மனுஷங்க தான் அனுபவிக்கிறாங்க. நானும் மனுஷன்தான். நான் மட்டும் அனுபவிக்க கூடாதா என்ன? அது பேராசை உனக்கு தெரியலையா? ஆசையில் குட்டி ஆசை பேராசைன்னு பிரித்து வச்சு பார்க்கறதே தப்புங்க சாமி. இருக்க போகிறது கொஞ்ச நாள். எதையும் யாரும் எடுத்துக்கிட்டு போக முடியாது. அப்படி இருக்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்க்க நினைக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? நல்லா பேசுகிற, ஆனால்
அதுக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு? தகுதி? அரண்மனையில் வாழறதுக்கு என்னங்க தகுதி வேணும்? காசு இருந்தா பணக்காரங்கிற தகுதி தானா வந்துடுது. காசு பணம் வேணுமே. ஆமாம் வேணும். ஒருவேளை அதுக்கு தான் உங்களை பார்க்க சொன்னாரா என்னவோ? என்ன பார்த்தா காசு பணம் வந்துடுமா? எங்க முதலாளி GM இவங்கெல்லாம் நல்ல காசுக்காரங்க. வார்த்தைக்கு வார்த்தை ஜெய் குமாரசாமி சித்தாய நமகன்னு சொல்றாங்க. அப்படி அவங்க உங்க பேரை சொல்லி உங்களையும் சாமியா கும்பிடுறாங்கன்னா உங்ககிட்ட ஏதோ சரக்கு இருக்குத்தானே வேணும். இருந்தாலும் என்னை பத்தி தப்பு தப்பா கூட நினைக்கிற போல இருக்கே. உங்களன்னு இல்லை, சாமியார்னாலே தப்பா தான் முதல்ல எல்லோரும் நினைக்கிறாங்க. அப்படித்தான் பல சாமியாருங்களும் நடந்துக்கிறாங்க. குறிப்பா பொம்பளை விஷயத்துல மோசம். எவ்வளோ பத்திரிகைங்களை படிக்கிறேன். GM சொன்னது உண்மைதான் நினைக்கிற மாதிரி மாரிமுத்து பொல பொலவென்று நினைப்பதையெல்லாம் கொட்டினான். அவனது உண்மையும் துளி கூட சுடவில்லை. அந்த அளவு யதார்த்தமாக இருந்தது அவன் பேச்சு. அவன் வருவதற்கு சில நிமிடம் முன்பு தான் வந்தனா வந்துவிட்டு போயிருந்தாள். சாமி, ஏன் தான் நடிகையானோம்னு இருக்கு சாமி என்று தான் அழுதிருந்தாள். யாரும் எனக்கு ஒரு மனசு இருக்குன்னு நினைக்கவே மாட்டேன்றாங்க. உடமையே பார்க்குறாங்க. அது அடையிறதுக்காக எவ்வளவெல்லாம் போய் பேசுகிறாங்க தெரியுமா? நான் ஒரு கருப்பி. எங்கள் அம்மா என்னை கரும்பிசாசுன்னு தான் கூப்பிடும். அப்படிப்பட்ட நான் மகாலட்சுமியாடம் இருக்கேனாம். ஒருத்தன் கூசாம பொய் சொல்றான், இன்னொருத்தன் ரதிங்கிறான், மேனகை என்கிறான். மேக்கப் அழகை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறாங்க தெரியுமா? நான் ஏன் நடிகையானு இருக்கு சாமி. சாமிக்கு அவள் அழுதது ஞாபகத்துக்கு வந்தது. அவளுக்கு ஒரு காவல் தேவை என்கிற முடிவுக்கு அப்பொழுதே வந்துவிடுவர். இப்பொழுது அந்த காவலனாக மாரிமுத்துவை பார்த்தார். அவளுக்கு பிடித்த உண்மை இவனிடம் இருக்கிறது. மனதுக்கு மிக பிடித்த விஷயங்களால் தான் புதிய உறவுகள் உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் அது நிற்கும். இவனும் செல்வத்தை விரும்பும் உண்மையானவனாக இருக்கிறான். அவளும் உண்மையை விரும்பும் பொய்யில் இருக்கிறாள். அவர் கணக்கு சரியாக வேலை செய்தது. அதன் பின் சாதாரண கிளார்க்காக இருந்த மாரிமுத்து வந்தனா மாரிமுத்துவாகிவிட்டான். இதெல்லாம் பழைய கதை. அதெல்லாம் ஒருமுறை மாரிமுத்துவின் ஞாபகத்தில் வர இதை எதற்கு இப்பொழுது யோசிக்க வைத்தார் என்கிற மாதிரி தான் அவரை பார்த்தான். எதுக்கு பழசை யோசிச்சு பார்க்க சொன்னேன் தெரியுமா? அவரே கேட்டார். எதுக்கு சாமி? தாழ்வு மனப்பான்மையால ஒரு உண்மையை நீ மறைச்சிட்ட. உங்க 2 பேரை சேர்த்து வச்சது நான் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான சில விஷயங்கள் தான். அது தெரியாம என்னை காரணமா சொல்லி ஒருத்தரை நீ தூண்டி விட்டுட்ட. அவன் இப்ப சதா என் நினைவா தான் இருக்கான். அது தெரியுமா உனக்கு? மாரிமுத்துவுக்கு அவரின் பதில் அதிர்ச்சியாக இருந்தது. சாமி, இதை நான் துளி கூட எதிர்பார்க்கல சாமி. எதிர்பார்க்கணும். நீ உண்மையானவன், உண்மை பேசின, அதுல தப்பு இல்லை. ஆனா என்னை பற்றி என் அனுமதி இல்லாம யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னதை நீ மீறிட்ட. அவர் சொல்ல சொல்ல அவன் தலை அதை ஆமோதித்தது. எந்த நிலையிலும் சில சித்துக்களை நான் இப்ப கையாளுறது என்ற முடிவில் இருக்கேன். ஆனா அவனோ என் சித்துக்கே பெரிய பரிச்சையா இருப்பாங்கிற மாதிரி தோணுது. சித்தர் சாமி வருத்தப்பட்டபடி சொல்லிவிட்டு 2 பேரும் அந்த குடிசைக்கு போங்க. இப்ப கூட அவன் என்னை தேடித்தான் வந்துட்டு இருக்கான். அதை நீங்களே பாருங்க என்றார். அவர்களும் வேகமாக அருகில் இருந்த அந்த தென்னந்தொப்பின் எளிய குடிசைக்குள் நுழைந்து கொண்டனர். சாமியும் இளநீர் சீவ ஆரம்பித்தார். வசந்தனும் வயல் பரப்பில் தெரிந்தான். அவரை நெருங்கினான். ஐயா, இங்க குமாரசாமி சித்தர்னு ஒரு சாமியார் இருக்காருங்களாமே. அப்படியா? எனக்கு தெரியாதே. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வழியில கேட்டேன். தோப்புல இருப்பாரு, போய் பாருங்கன்னு சொன்னாங்க. தோப்புல நான் தான் இருக்கேன். வேணும்னா என்னை சித்தனா நினைச்சுக்குங்க. விளையாடாதீங்க. நானே ரொம்ப நொந்து போய் வந்திருக்கேன். நொந்து போய் தான் வாங்க, இல்லை வெந்து போய் தான் வாங்க. எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு யாரும் இங்கே இல்லை. அவர் பதில் வசந்தன் முகத்தில் ஏமாற்ற அலையாக பரவியது. சோர்வுடன் திரும்பி நடந்தான். மாரிமுத்துவும் வந்தனாவும் மெல்ல குடிசையை விட்டு வெளியில் வந்தனர். சாமியும் அவர்களை பாத்தீங்களா என்கிற மாதிரி பார்த்தார். அத்தியாயம் 4. வசியத்தை மாயவத்தியாக கருதுபவர்கள் தான் அதிகம். அதற்கு காரணமும் இருக்கிறது. சில உபாசகர்களும் மாந்திரிகர்களும் விபூதி மை முதலியவற்றால் எதிரியை வசியப்படுத்தும் வித்தை தெரிந்தவர்களாகவும் வேண்டாதவர்களை அடக்குவதற்காக அந்த வித்தியை பயன்படுத்துகின்றவர்களாகவும் இருக்கின்றனர். பொதுவில் வசியம் என்பதை மனமும் அதன் உணர்வுகளும் சார்ந்த ஒன்று. இது பஞ்சபூதத்தில் ஆகாய அம்சமாகும். மனித உடலும் ஆகாய அம்சமாகும். மனித உடலில் ஆகாய அம்சமாக உள்ளதை குரங்கு போல ஆட்டி வைக்க கற்றுக்கொண்டு விட்டால் வசியக்கலை வசப்பட்டு விட்டது என்று பொருள். ஆசை மிக உள்ள மனிதர்களை சுலபமாக வசியப்படுத்தி விடலாம்.
ஆசை என்பது ஒருவித உலகப்பற்று. இதனால் புலன்களுக்கு இன்பம் ஏற்படுகிறது. உதாரணமாக, ஒருவன் ஒரு பெண்ணை விரும்புகிறான் என்றால் அவள் உடம்பை விரும்புகிறான் என்றே பொருள். அவளும் அவனுக்கு பிடித்த அழகில் நின்று அவன் மனதை பாடாய்படுத்துகிறாள். அதாவது கண்கள் ஒரு அழகை கண்டு கருத்தில் மயங்கி அதன் காரணமாய் பித்தாய் மாறிவிடுவதே ஆசை. இப்படி ஆசை உடையவர்களின் உள்ளம் உடம்பு இரண்டும் பலவீனமான நிலையில் இருக்கும். இதை இப்படியும் கூறலாம், உள்ளம் உடல் இரண்டுமே பஞ்சபூத கலவைதானே. அந்த கலவை வலுவில்லாதபடி இருக்கும். யாரெல்லாம் பேராசை உடையவர்களோ அவர்கள் மிக பலவீனமானவர்கள் என்பதே உண்மை. இப்படி பலவீனமானவர்கள் காலில்லாதவன் விழுந்து விடாதபடி நிற்க எதையாவது பற்றி கொள்ள துடிக்கிற மாதிரி தாங்கள் ஆசைப்படும் விஷயத்தை அடைய மனதளவில் அதையே பற்றி கொண்டு துடிப்பார்கள். இந்த நிலையில் உடம்பிலும் ரசாயன ரீதியாய் பல மாற்றங்கள் நிகழும். உடம்பில் பலவிதமான சுரப்பிகள் உள்ளன. அவை உணர்வுகளின் தன்மை அழுத்தத்திற்கேற்ப சுரக்கக்கூடியவை. அவை சுரக்க தவறினால் பெரிய அளவில் மனதில் எண்ண அலைகள் ஏற்படாது. சில மனநோயாளிகளை குணப்படுத்த உடம்பை கட்டி போடுவது ஒரு கலை. ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பது, ஊசி போட்டு துவண்ட நிலையில் கிடத்துவது போன்றவற்றை கண்டிருக்கலாம். இதிலிருந்து உடம்பும் மனமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டிருப்பது புலனாகும். அவ்வகையில் உடம்பு என்பது பஞ்சபூத கலவை. அந்த கலவை வெளியில், அதாவது ஆகாயத்திலும் தொடர்பினை உடையது. நம்ம வீட்டு தொலைபேசியை கொண்டு உலகில் யாரோடும் ஆகாய மார்க்கமாக பேச முடிவது போல இந்த உடம்பும் ஆகாய மார்க்கமாக பிரபஞ்ச வெளியில் பலவித தொடர்புகளை கொண்டிருக்கிறது. வசியமை, மந்திரித்த விபூதி முதலானவை அந்த தொடர்புகளில் ஒருவித கூடுதலான கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவை. அதன் காரணமாக வசியத்துக்குரியவர் தூண்டப்பட்டு செயல்படுவார். அவரது மன ரேடியோவை புறத்தில் உள்ள அலைவரிசைகளால் வெளியே இருந்து நிர்வகிக்கலாம். வசியம் இயற்கை வசியம், செயற்கை வசியம் என்று இரு பிரிவுபடும். ஒருவரின் ஈர்க்கும் சக்தி எதுவோ அதை கண்டு கல்வி மற்றும் சிந்தனை சிறப்பால் பலப்படுத்துவது மற்றொன்றாகும். குமாரசாமி சித்தரின் பார்வையும் கேள்வியும் வந்தனா, மாரிமுத்து இருவரையுமே மௌனமாக பார்க்க செய்தது. அவர்களுக்கு தெளிவாக புரிய வேண்டும் என்பதற்காக சற்று விளக்கமாகவே பேசத் தொடங்கினார். உயிரினங்கள்ல நான் யாருங்கிற கேள்வி கேட்டுக்க முடிஞ்ச ஒரே உயிரினம் மனிதன் தான். அந்த கேள்விக்கு பின்னால் தான் விஞ்ஞானம், மெய்ஞானம் இரண்டுமே இருக்கு. இரண்டுமே உருவானது. இதுல மனித சக்தி எதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வெளியில விளக்குதோ அது விஞ்ஞானம். புரிஞ்சுக்கிட்டாலும் வெளியே விளக்க முடியாத சில விஷயங்களும் இருக்கு, அது மெய்ஞானம். அந்த மெய்ஞான விஷயங்கள் மேல ஒரு அதீத பற்றுதல் மனிதர்களுக்கு உண்டு. விஞ்ஞானம் எந்த விஷயத்திலையும் முதல் தடவை மட்டும் தான் வியப்பை ஏற்படுத்தும். அப்புறமா அது எதுவுமே செய்யாது. கடிகாரம், செல்போன், டிவி எல்லாமே முதல் பார்வை நம்ம விழுங்குறதோட சரி. அதன் பிறகு அது ஒரு சராசரி பரபரப்பை கூட நம்ம கிட்ட உருவாக்குறதில்ல. ஆனா மனித சக்தியில் புரிய வைக்க சிரமமான சில விஷயங்கள் இருக்கு. குறிப்பா அஷ்ட சக்திகள் என்ற அஷ்டமா சித்தி இருக்கே, இது எப்பவெல்லாம் வெளிப்படுதோ அப்பெல்லாம் வியப்புதான். இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியங்கிற கேள்வியை அது எழுப்பி மனதை ஆக்கிரமிக்கும். அஷ்டமா சித்துல நான் வசிய சித்துவ 60 வருஷ சிந்தனையாலையும் புலநடக்கத்தாலையும் வென்றவன். ஆனா அதோட பலனை இந்த மனித சமுதாயம் அல்ப விஷயத்துக்கெல்லாம் விலைக்கு வாங்க முயற்சிக்குது. சுயமா அனுபவிச்சு அறிஞ்சிக்க வேண்டிய ஞான கல்வி அது. ஆனா அதை காசுக்கு வாங்க முயற்சிக்கிறது எவ்வளவு கேவலம். குமாரசாமி சித்தர் அப்படி கேட்ட பிறகுதான் மாரிமுத்துவுக்கும் வந்தனாவுக்குமே சில விஷயங்கள் புரிய ஆரம்பித்தது. குறிப்பாக அவர் ஏன் தன்னை வெளியே காட்டிக்கொள்ள மறுக்கிறார் என்பது அப்பொழுதுதான் துல்லியமாக விளங்கியது. சாமி, சுயநலத்துக்காக உங்களை வந்து தொந்தரவு செய்வாங்கன்னு நீங்க சொல்றது இப்பதான் எனக்கு புரியுது. வசந்தன் நான் சொன்னதை நம்பியிருக்க மாட்டான். நான் ஏதோ சப்ப கட்டு காட்டுறேன்னு நினைப்பான்னு நினைச்சேன். ஆனா அவன் இவ்வளவு தூரம் நம்பிக்கையோடு தேடி வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை சாமி. வெளியே ஆவேசமா நம்பாத மாதிரி பேசுற ஒவ்வொருவருடைய உட்புறமே அதற்கு நேர் எதிரானது என்பதை நீ புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் எதை நான் நம்பலங்கிறாரோ அதை தீவிரமா ஆராயறவர்னு அர்த்தம். ஆராய ஆரம்பிச்சாலே பற்றுதல் தானா வந்துடும். சரி சாமி, நீங்க எவ்வளவோ தெரிஞ்சவர். அவன் எதற்காக இங்க வந்திருக்கான்றதும் உங்களுக்கு தெரியுமே. அது உனக்கு தெரிய வேண்டாம். நீங்க கிளம்புங்க. என்னை பற்றி நினைக்கிறதே விட்டுடுங்க. அதுதான் நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவி. உங்களுடைய இயல்பான சுபாவத்துல உண்மையா இருங்க. மரணிக்கிற வரை உங்களுக்கு பெரிய துன்பங்கள் நேராது. வாழ்க்கையும் அர்த்தமுள்ள ஒரு விஷயமாக தானா மாறும். இறுதியாக முத்தாய்ப்பான ஒரு பதிலோடு அவர் அங்கிருந்து குடிசைக்குள் சென்றார். மாரிமுத்துவும் வந்தனாவும் முதல் முறையாக ஒருவரை ஒருவர் சோகமாக பார்த்து கொண்டனர்.
தப்பு செய்தேன் வந்தனா, நீயும் என்னை மன்னிச்சிடு என்றான் மாரிமுத்து. இது நமக்கு ஒரு அனுபவங்க, சாமி கிட்ட சொல்லிக்கிட்டு கிளம்புவோம் வாங்க. அவள் அவனை சமாதானப்படுத்திவிட்டு குடிசைக்குள் எட்டி பார்த்தாள். ஒரு அகல் விளக்கு தான் எரிந்து கொண்டு இருந்தது. அவரை காணவில்லை. அவர் சித்து விளையாட தொடங்கிவிட்டார். காற்றோடு காற்றாக கலந்து எங்கே போனாரோ. வியப்போடு கணத்தில் போட்டுக்கொண்டு இருவரும் திரும்ப தொடங்கினர். ஒரு வார சஸ்பென்ஷனுக்கு பிறகு அன்று தான் அலுவலகத்துக்குள்ளேயே நுழைகிறான் வசந்தன். அலுவலகமே அமைதியாக செயல்பட்டு கொண்டு இருந்தது. கண்ணாடி அறைக்குள் மேனேஜர் தெரிந்தார். பக்கத்திலேயே நிர்வாக இயக்குனர் அறை. அறைக்கு முன்னால் ரிசப்ஷன் டேபிளில் ரிசப்ஷனிஸ்ட் இருந்தாள். அவள் இருந்தால் நந்தினி இருக்கிறாள் என்று பொருள். அதனால தான் ஆபீஸே சுடுகாடு போல அமைதியாக இருக்கிறதோ? மனதில் சிந்தனையோடு சீட்டில் போய் அமர்ந்தான். காத்திருந்த மாதிரி பியூன் வந்து அழைத்தான். சார், உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு. போ, வரேன் பதிலை சொல்லிவிட்டு டிராயரை திறந்து ஹேண்ட்பேக்கை வைத்தான். பக்கத்து சீட் கிளார்க் ஒரு மாதிரி பார்த்தான். அக்கவுண்டன்ட் அமிர்தலிங்கத்தையும் பார்க்க முடியவில்லை. சீட் காலியாக இருந்தது. ஒரு வாரத்தில் என்னென்னவோ நடந்திருக்கிறது என்று எண்ணியபடியே மேனேஜர் முன்னால் போய் நின்றான். வாயா, சஸ்பென்ஷன் முடிஞ்சிச்சா? வாயை திறந்து பேசியா? பேச மாட்டியா? உன்னால எப்படி பேச முடியும்? நீ தூக்கிப்பட்ட மேஜர் டிராயர் பட்டத்தில் மேடத்துக்கு இன்னும் தலைவலி. ஸ்கேன் எடுத்து பார்க்குற அளவுக்கெல்லாம் பண்ணிட்டியா? சார், அதில் என் தப்பு எதுவுமே இல்லை. தற்செயலா நடந்த ஒரு விஷயம் அது. அதே தற்செயலா நான் உனக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுத்தா வாங்கிக்குவியா? சார், பேசாத. ஆரம்பத்தில் மௌனமாகத்தானே இருந்த, இப்போ எதுக்கு வாயாடுற? வாயாடல சார், உள்ளதே சொல்கிறேன். அதான் ஒரு வாரம் பனிஷ் பண்ணிட்டீங்களே. இப்போ தானே சொன்னேன் பேசக்கூடாதுன்னு. குட், அப்படி நில்லு. சொல்கிறத மட்டும் கேள். கம்பெனி இப்போ ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. இந்த நிலையில் இந்த ஆஃபீஸில் 310 பேர் இருந்தா தாங்காதுன்னு 110 பேரை வீட்டுக்கு அனுப்ப நிர்வாகம் முடிவு செய்திருக்கு. நீ பயப்படாத. உன்னையெல்லாம் அனுப்ப போகிறதில்ல. 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வெளியே போகணும். அதே சமயம் உன்ன மாதிரி நபர்களை நல்ல விதமாக பயன்படுத்தணும். நீ பார்க்குற கிளார்க் வேலையை ஒரு கம்ப்யூட்டர் பார்த்துடும். ஆகையால உன்னை ஜாப் டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கேன். மேனேஜர் விஸ்தாரமான விளக்கத்தின் இறுதியில் ஒரு குண்டை தூக்கி போட்டார். ஜாப் டிரான்ஸ்ஃபரா? ஆமாம். போன வாரம் நீ அக்கவுண்ட்ஸ் கிளார்க். இனிமே நீ எம்டி நந்தினியோட மேடத்தோட பிஏ. எனது? நான் எம்டியோட பிஏவா? வாயை பிறந்தான் வசந்தன். ஆமாம், அது என்னவோ தெரியல. அவங்களுக்கு பிஏவா போறவங்க 2 நாள் தாக்கு பிடிக்க மாட்டேங்கிறாங்க. 10 நாள்ல 3 பேர் எழுதி கொடுத்துட்டாங்க. நீ என்ன செய்யறன்னு நான் பார்க்குறேன். வசந்தன் வெறித்தான். எப்பன்னு கேட்க மாட்டியா? எப்போ சார்? இன்னைக்கே, இப்பவே. சொன்னபடி ஆர்டர் பேப்பரை அவன் எதிரில் நீட்டினார். அதில் அரைமனதாய் கையெழுத்து போட்டுவிட்டு வெளியில் வந்தான். மீண்டும் அந்த பெஞ்ச் கிளார்க் ஒரு மாதிரி பார்த்தான். எதுக்கே அப்படி பார்க்குற? பிஏவா போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒத்துக்கிட்டீங்களா? ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். பாவம் சார், நீங்க அந்த பிசாசுக்கிட்ட எப்படி சார் குப்பை கொட்ட போறீங்க? நம்ம தங்கராஜ் சார்கிட்ட செருப்புக்கு பாலிஷ் போட்டுக்கொண்டு வர சொல்லியிருக்காங்க. கிளார்க்கின் பேச்சு வயிற்றில் புளியை கரைத்தது. ஏற்கனவே கன்னத்தில் விழுந்த அறை ஞாபகத்தில் வந்தது. வாழ்க்கையில் எவ்வளவு வேண்டுமானாலும் அவமானப்படலாம். ஆனால் ஒரு பெண் கையால் மட்டும் அறை வாங்கக்கூடாது. அப்படி அறை வாங்கிவிட்டால் அவ்வளவுதான். மனசு சுண்டி சுருங்கி விடுகிறது. சதா அதே நினைவுதான். படுத்தால், எழுந்தால், நடந்தால், நின்றால் பலார் சப்தம்தான் காதில் கேட்கிறது. பதிலுக்கு ஒரு 10 அறையாவது அறைந்தால்தான் ஆத்திரம் தீரும் போல இருக்கிறது. வசந்தன் புழுங்கியபடி இருந்தான். ரிசப்ஷனிஸ்ட் இன்டர்காம் வழியாக மேடம் வாண்ட்ஸ் டு மீட் யூ என்றாள். அந்த பிசாசு சந்திக்க விரும்புகிறதாம். அரைமனதாக எழுந்து சென்று அவள் எதிரில் நின்றான். அவள் ஒரு கப்பில் டீயை சப்பியபடி இருந்தாள். வந்து நிற்கும் வசந்தன் முகத்தை கூட ஏறிட்டு பார்க்காமல், ரிசப்ஷன்ல பேட் இருக்கும், போய் எடுத்துக்கிட்டு வா. என்னை பார்க்க வரும்பொழுது கையில பேடும் பேப்பரும் பேனாவும் எப்பவும் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் என்று கேட்டு கைகளை சொடுக்கினாள். சாரை பாம்பு 2 கண்களையும் இடுக்கிக் கொண்டு பார்க்கிற மாதிரி அவளை பார்த்துவிட்டு வெளியேறி பேப்பர் பேனாவுடன் உள்ளே நுழைந்தான். எழுதிக்க. நான் சொல்றத அப்படியே டைப் பண்ணி பிரிண்ட் போட்டு எடுத்துரு. அப்புறமா அதை அழகா இல்லஸ்ட்ரேஷனுக்கு நடுவில் வச்சு ஒரு கவர்ல ஒட்டி அனுப்பணும். இது ஒரு கல்யாண வாழ்த்து. என் காலேஜ் ஃப்ரெண்டோட கல்யாணம் என்று எக்ஸ்பிரஸ் வேகத்தில் பேசியவர் மை டியர் லில்லி என்று நோட்ஸ் கொடுப்பது போல பேச ஆரம்பித்தாள். அவன் எழுதாமல் அவளை பார்த்து 1 minute மேடம் என்றான். அவளும் பார்த்தாள். எனக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரியாது, டைப்ரைட்டிங் மட்டும்தான் தெரியும் என்றான் வசந்தன். அப்ப சொல்ல சொல்ல டைப்பே பண்ணிடு. அதுக்கு டைப்ரைட்டர் வேணும். இங்கே எப்படி? நோ ப்ராப்ளம்.
இங்கே என் சீட்டுக்கு எதிர்க்கையே உனக்கு இனிமே சீட் வித் கம்ப்யூட்டரும் பிரிண்டரும், ஓகே? அவள் கணத்தில் தீர்வுக்கு வந்தாள். அவனுக்கு வியர்த்து கொட்டியது. 15வது நிமிடம் அங்கே ஒரு மேஜை நாற்காலி போடப்பட்டு கம்ப்யூட்டரும் வைக்கப்பட்டு அருகிலேயே ஒரு பிரிண்டரும் வைக்கப்பட்டது. அந்த வேகம் அவனை மிரட்டியது. டைப்பிங் தெரியும் என்று சொல்லிவிட்டானே தவிர டச் விட்டு பல நாளாகிவிட்டது. இப்பொழுது எப்படி வருகிறதோ வசமாக மாட்டிக்கொண்டு விட்ட மாதிரி உணர்ந்தவன் அப்படி இப்படி திரும்ப முடியாதபடி அவள் எதிரிலேயே ஒரு அடிமை போல வந்து அமர வேண்டி வந்ததை ஒரு பெரிய தோல்வியாகவே நினைத்தான். அழுகை வரும் போல தோன்றியது. அடக்கி கொண்டான். கமான், உன்னால பாரு, அரை மணி நேரம் எனக்கு வேஸ்டா போயிடுச்சு. அவள் விரலை சுண்டி அழைத்தாள். அவனும் டைப் படிக்க தயாரானான். அவள் படுவேகமாக சொல்லிக்கொண்டு போனாள். அவனால் அவளை பின்பற்றவே முடியவில்லை. அது அவன் டைப் செய்த தாளில் தெளிவாக தெரிந்தது. அதை வாங்கி படித்தவள் அப்படியே அந்த காகிதத்தை கசக்கி வீசி எறிந்தாள். ஒழுங்கா காது கொடுத்து கேட்டு டைப் பண்ணு என்றால் கடுமையான குரலில். அவனுக்குள் கோபமும் ஏழாமையும் கூத்து கட்டி ஆடின. அவ்வப்பொழுது கண்ணீர் துளி கூட எட்டி பார்த்தது. மொத்தத்தில் ஏண்டா வேலைக்கு வந்தோம் என்று தோன்றியது. இறுதியாக சத்தியம் தேட்டர் தெரியுமா என்று கேட்டாள். தெரியும் தெரியும் மேடம்னு சொல்லு. தெரியும் மேடம். போய் ஒரு 4 டிக்கெட் பால்கடிக்கு வாங்கி வா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வருவோம். அவள் கட்டளையிட்டு விட்டு அவன் என்ன நினைக்கிறான் என்று கூட பார்க்க விரும்பாமல் ஏதோ ஒரு ஃபைலை எடுத்து புரட்டினாள். நான் கௌரவமான ஒரு ஊழியன், உன் அடிமை இல்லை. அவனுக்கு அப்படி சொல்லி கத்த வேண்டும் போல தோன்றியது. ஆனால் அடக்கி கொண்டான். வெளியில் வந்தான். கேண்டீன் நோக்கி சென்றான். அங்கே அவன் நெருங்கிய நண்பன் ஒருவன் இருந்தான். என்னப்பா, இனிமே எம்டிக்கு பிஏவா? மண்ணாங்கட்டி. அவளுக்கு பிஏன்னு சொல்லத்துக்கு பதிலா அவளோட கால் செருப்புன்னு சொல்லலாம், இல்ல அவளோட கர்ச்சிப்புன்னு சொல்லலாம். அடேயப்பா, ஜாயின் பண்ணி முழுசா அரை மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள இவ்வளோ அலுப்பா? அலுப்பா விட்டா கொலை செய்திருவேன். அசந்தா கால் கூட அமுக்கிவிட சொல்வா போல இருக்கு. அசந்தா இல்ல, கட்டாயம் சொல்வா. இந்த பாடுபடுத்தினா எவன் இருப்பான் இந்த கம்பெனில? அதான் ஒவ்வொருத்தரும் தலை தெறிக்க ஓடிட்டாங்க. ஆனா நான் ஓட மாட்டேன். ஆனா வசந்தன் பற்கள் நறுக்க சொன்ன விதமே ஒரு தினசாக இருந்தது. அப்ப டோட்டல் சரண்டர்னு சொல்லு. நீ இப்ப எப்படி வேணா சொல்லு, ஆனா போக போக பார், அரைக்கு அரை கேலிக்கு கேலி அவளை நாயா ஆட்டி வைக்கிறேன். அதுக்கெல்லாம் இனிமே தான் ஒருத்தன் பிறந்து வரணும். அதிகபட்சம் சாரி மேடம், உங்ககிட்ட என்னால குப்பை கொட்ட முடியாதுன்னு ஒரு கடிதாசி எழுதி கொடுத்துட்டு புறப்படலாம். அவ்வளோதான் உன்னால முடியும். அதையும் பார்க்கிறேன். வசந்தன் எந்த நம்பிக்கையில் அப்படி சொன்னான் என்பது விளங்கவில்லை. ஆவேசமாக அங்கிருந்து கிளம்பினான். அவன் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது மட்டும் துல்லியமாக விளங்கிற்று. அத்தியாயம் 5. செயற்கையான வசிய முறைகள் பற்றி மந்திர தந்திர நூல்களில் பல செய்திகள் காண கிடைக்கின்றன. இந்த புத்தகங்களை படித்து இதிலுள்ளபடி செயல்பட பார்த்து தங்களை இழந்துவிட்டவர்கள் அநேகம். ஒருவராவது புத்தகம் படித்து மந்திர தந்திரம் கற்றார்களா என்றால் இல்லை என்பதே பதிலாகும். மந்திர தந்திரம் கற்க நமது ஜாதகத்தில் அனுமதி இருக்க வேண்டும். மந்திர தந்திரங்களை கற்பது பெரிதல்ல, அதை கற்பது மிக சிரமமானது. நல்ல காரியங்களுக்கு மட்டுமே அதை பயன்படுத்துவது அதைவிட சிரமமானது. ஜாதக விதிப்பாடு காரணமாக இவைகளை கற்றுக்கொண்டு விட்டவர்கள் சில காலத்திற்கே நேர்மையாக இருக்க முடியும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மாறிவிடும் நிலைத்தான் இன்று உள்ளது. மந்திர தந்திரங்களை அறிந்து செயல்படுவதும் சாதாரண விஷயமல்ல. அது புலி வேட்டைக்கு ஒப்பான ஒன்று. அந்த நாளில் தங்கள் பேச்சை கேட்டு தங்கள் காலடியிலேயே பலரும் கிடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட சிலர் ஜால திரட்டு வித்தைகளில் ஈடுபட்டார்கள். இதற்காக அவர்கள் ஊமத்தை, பொன்னாங்கனி, செம்முள்ளி, கஞ்சா, செங்குவலை, பொன்னாவரை, புனுகு, பாதரசம், கொரோனாசனை, புல்லாமனுக்கு, சென்னாயுருவி போன்ற தாவர உலோக வகைராக்களை திரட்டி எடுத்துவதை, இவைகளை தனித்தனியே பிழிந்து சாறு எடுத்து பின் ஒன்றாக சேர்த்து ஒரு கல்வத்தில் இட்டு, அதாவது மூலிகை பானையில் இட்டு மத்து கொண்டு மை போல அரைத்து வழித்து பின் அதை பகவதி உபாசனா பூஜையில் வைத்து 10,008 முறை பகவதி பிராண மந்திரத்தை இடைவிடாது ஜெபித்து, அப்படி ஜெபித்த கையோடு அந்த மையை தீண்டும் பொழுது அதில் தீண்டுபவரின் உடல் மின்சார ஜப சக்தியும் சேர்ந்திட அந்த மையானது வேலை காட்டத் தொடங்கும். இந்த மையை வைத்திருப்பவர்கள் எவரை சந்தித்தாலும் அவர்கள் இவரிடம் வசியமாவார்கள். இந்த மையுள்ளவர்களை தேடி பல மாதர்களும் தானாக வந்து சேருவார்கள். இவர்கள் சொன்னால் அவர்கள் மாடி உச்சியிலிருந்து கீழ் விழுந்து தற்கொலை செய்து கொள்வார்கள். மைக்கு அவ்வளோ சக்தியா என்று என்ன தோன்றும். அது பலவிதமான பஞ்சபூத கலவையால் உருவான ஒன்று. மையாக மாறிய நிலையிலும் அதன் கதிர்வீச்சு செயல்பட்டபடி இருக்கும். அது எந்த மனிதர் மேல் எல்லாம் படுகிறதோ
அவர்கள் அந்த கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்டு பொதுவில் எதிருள்ள நபர் பற்றிய எதிர்மறையான எண்ணங்களை மறந்து போவார்கள். மாறாக ஒருவித சாம உணர்வை உருவாக்கி கொண்டு நேசிப்பார்கள். ஆனாலும் இன்று இந்த முறைகள் ஒழிந்துவிட்டன. காரணம், பல வசிய மூலிகைகளை நாம் இழந்துவிட்டோம். காடுகள் அழிக்கப்பட்டதில் அவைகளும் சேர்ந்து அழிந்துவிட்டன. எனவே மந்திர தந்திர முறைகளால் இனிவரும் காலங்களில் வசிய சக்திகளை அடைவது சற்று அசாத்தியமே. அது ஒரு ஒயின் ஷாப். பின்னாலேயே பார் இருந்தது. குடிமகன்கள் பலர் உல்லாசமாக குடித்துக் கொண்டிருந்தனர். வசந்தனும் அந்த கூட்டத்தில் இருந்தான். அங்கே வந்த பிரபாகருக்கு வசந்தனை பார்க்கவும் ஆச்சரியமாகிவிட்டதே. டேய் மாப்ள, என்னடா இது? ஏண்டா நீ இப்படி ஆயிட்ட என்றபடியே எதிரில் கிடந்த நாற்காலியில் வந்து அமர்ந்தான் பிரபாகர். மெல்ல நிமிர்ந்து பார்த்தான் வசந்தன். கண்களில் இரத்த கொதிப்பு. வசந்தா, என்ன இது? தண்ணினாலே விஷயம்னு நினைக்கிறவனாச்சிரா நீ? உண்மைதான் பிரபா. ஆனா வாழ்க்கையை விஷமாயிட்ட பிறகு இந்த தண்ணி மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு? என்னாச்சுரா? எதுக்கு இப்படி உளற? உனக்கு உளறலாதான் தெரியும். ஆனா நான் இப்பதான் தெளிவா பேசுறேன். உன் பிரச்சனை என்ன? அதை சொல்லு. என்னத்தை சொல்ல? ஒரு பொட்டச்சி. கேவலம் ஒரு பொட்டச்சி. பிரபா, ஒரு பொட்டச்சி. டேய், அதையும் எத்தனை தடவை சொல்வ? யார் அவ? உன்னை என்ன பண்ணுனா? என் முதலாளி மக. அவ தான் இப்ப எனக்கு எம்டி. ஓஹோ, மேல்மட்ட விஷயமா? ரொம்ப கேவலப்படுத்துறா பிரபா. அவ வளர்க்குற நாயை கூட கொஞ்சரா. ஆனா நான் அவளுக்கு அதை விட கேவலமா போயிட்டேன். அவகிட்ட மோத முடியாம தான் நீங்க தண்ணி அடிக்க வந்துட்டியா? வேற வழி? அவகிட்ட அதிகாரம் இருக்கு. ஊனா வேலையை விட்டு போயிடுங்கிறா. எவ்வளோ பேரை அனுப்பிட்டா தெரியுமா? ரொம்ப டேர் டெவிலா இருப்பாளோ? டேர் டெவிலா? அதுக்கு மேல பிசாசவ. என் கன்னத்துல கூட அரைஞ்சிட்டாடா. வசந்தன் சொன்ன கையோடு முகத்தை ஒரு மாதிரி வைத்துக்கொண்டு அழுதை விட்டான். சரிடா, மனசை தேத்திக்க. காலம் இப்படியே போயிடாது. போடா. இந்த மாதிரி ஆறுதல் எல்லாம் யாருக்கு வேணும்? எனக்கு அவளை அறையணும். அவ துடிச்சு போய் வேணும். அப்புறமா அவளை ஓட ஓட விரட்டணும். என்னை பார்த்தாலே அவ நடுங்கணும். அதுக்கு வழி இருக்கா சொல்லு. என்னத்த சொல்ல? இந்த மாதிரி விஷயத்துல நீ சினிமா ஹீரோ ரஜினிகாந்தாவோ விஜயகாந்தாவோ இருந்தா தொடை தட்டி சவால் விடலாம். ஒரு பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ள லட்சாதிபதியாகவோ கோடீஸ்வரனாகவோ ஆயிடலாம். சம்பந்தப்பட்டவங்களுக்கும் ஏதாவது ஆபத்து வரும். அப்ப டகால்னு போய் நின்று சண்டை போட்டு அவங்கள காப்பாத்தலாம். அதுவும் இல்லையா, அவங்களுக்கு பயங்கர வீழ்ச்சி வரும். நடுத்தெருவுக்கு வந்துடுவாங்க. அப்ப சருன்னு கார்ல போய் நின்று அவங்க எதிர்க்க இறங்கி அவங்கள மன்னிச்சு, நீ இப்பவும் என் இதயத்தில் தான் இருக்க, கிட்னில தான் இருக்கேன்னு டயலாக் விடலாம். ஏன்னா அது நம்ம சௌகரியத்துக்கு நாம எழுதிக்கிற கதை. ஆனா வாழ்க்கை அப்படி கிடையாது. உன்னை சகிச்சுக்கிட்டு வேலை செய்யணும். இல்லாட்டி போடி தட்டுவானி நீயும் உன் வேலைன்னு சொல்லிட்டு வந்துடணும். உனக்கு எது சௌகரியம்? எப்படிடா? எப்படி வேலையை உதற சொல்ற? படாத பாடுபட்டு அந்த வேலையை வாங்கியிருக்கேன். இந்த வேலையை சொல்லித்தான் வீட்டில் பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க. அடுத்த மாசம் கல்யாணம். அந்த கல்யாணம் நடந்தாதான் அதுல வர வரதட்சணை பணத்தை வச்சு என் அக்காக்களை நான் கரையேற்ற முடியும். நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு ஒரு கால் ஊனம். பதிலுக்கு அவளோட அண்ணனுங்க 2 பேர் என் அக்காக்களை கட்டிக்க சம்மதிச்சிட்டாங்க. அட்ரா சக்கை நானாம். இப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கியா நீ என்று கேட்டுவிட்டு ஒரு ஃபுட்டை ஆர்டர் செய்தான். ஏன் கேட்குற? மனசுல கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை. இன்னைக்கு கூட அந்த பேமானிக்கு சத்யம் தியேட்டர்ல அவ சினிமா பார்க்க டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அவளோட டெலிஃபோன் பில்ல இருந்து லாண்ட்ரி பில் வரை நான் தான் கட்டணும். ஏன்னா நான் அவளோட அந்தரங்க செயலாளர், அதாவது PA அப்படிங்கிற பேர்ல உள்ள ஒரு அடிமை நாய். புலம்பி விட்டு திரும்பவும் கண்ணீர் விட்டான். ஏண்டா இப்படி அழ உனக்கு வெட்கமா இல்லையா? வெட்கமாவா வேதனையா என்னென்னவோ மாதிரியெல்லாம் இருக்குடா. எங்க நான் உணர்ச்சி வசப்பட்டு அவளை குத்தி கொன்னுடுவேன்னு கூட தோணுது. மனசுக்கு ரொம்ப பயமாவும் இருக்கு. என்னையே எனக்கு பிடிக்கல. அதனால தான் என்னை மறக்க இந்த பாருக்கு வந்தேன். எப்படி கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில சொல்ற. அந்த பதிலும் நியாயமா தான் இருக்கு. என் இடத்துல நீ இருந்தா இதை விட மோசமா இருப்ப. இருக்கலாம், சரி. உன் தலையெழுத்துப்படி தான் எல்லாம் நடக்கும். பிரபாகர் தன் கருத்தை அந்த விதமாக சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைத்தான். நடுவில் அவன் ஆர்டர் செய்த உணவு வந்தது. விழுங்க தொடங்கினான். சற்று தள்ளி ஒரு மனிதர் அவன் பேசுவது எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட அரை போதையில் இருந்தார். ஆனாலும் ஒரு ஸ்டெடினஸ் தெரிந்தது. பிரபாகர் உணவை விழுங்கிவிட்டு, வரேண்டா மாப்பிள, சாரிடா, உன்னோட உட்கார்ந்து கம்பெனி கீப்பப் பண்ற நிலையில நான் இல்லடா என்றபடியே வெளியேறினான். அவன் அகலவும்
அந்த மனிதன் வந்து எதிரில் அமர்ந்தான். ஹலோ, யார் சார் நீங்க? ஆபத் பாந்தவன். ஆபத் பாந்தவனா? யாருக்கு? உங்களுக்கு தான். நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். பாவம், உங்களுக்கு நேரமே சரியில்லை போல இருக்கு. ஆமாம் சார், ரொம்ப மோசம். கவலையப்படாதீங்க, எவ்வளோ கெட்ட நேரத்தையும் நல்ல நேரமாக மாற்றலாம். வழி இருக்கா? அப்படியா? ஆச்சரியமாக இருக்கே. ஆமாம், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? முந்தி இருந்தது, இப்போ இல்லை. முந்தி இருந்துச்சுல, அது போதும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்காரு, அவர்கிட்ட போவோம். அவர் உங்கள் பிரச்சனையை தீர்த்துருவாரு. மந்திரவாதியா? கேட்டுவிட்டு விரக்தியாக ஒரு சிரிப்பு சிரித்தான். ஏன், உங்களுக்கு மந்திரவாதிங்க மேலெல்லாம் நம்பிக்கை இல்லையா? நீங்கள் சயின்ஸை நம்புகிற ஆசாமியா? மண்ணாங்கட்டி, நான் பார்க்காத சாமியாரா இல்லை மந்திரவாதியா? நேற்று கூட ஒரு சித்திரை தெரி பெரிய பாளையம் பூரா சுற்றிட்டு வந்தேன். எல்லாம் ஃப்ராடு. தப்பு தம்பி, ரொம்ப தப்பு. எதையும் நம்பிக்கையோடு செய்யணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வாங்க சொல்கிறேன். அவன் வசந்தனை தோளில் கை போட்டு இழுத்தபடி பாருக்கு வெளியே அழைத்து வந்தான். பார் கவுண்டரில் அவனே பணமும் கட்டினான். நீங்கள் எதுக்கு பணம் கட்டுறீங்க? எல்லாம் ஒரு நேர்த்தி கடன் தான். வாங்கண்ணா என்று இழுத்துக்கொண்டு நடந்தான். பிளாட்பாரத்தை ஒட்டி ஒரு இண்டிகா நின்று கொண்டு இருந்தது. அதில் வசந்தனை தூக்கி போட்டான். அதன் பின் காரும் வேகமாக சீறிக்கொண்டு புறப்பட்டது. இப்போ எங்கே போறீங்க? நான் சொல்லலை, அந்த மந்திரவாதியை பார்க்க. அவ நிஜமாலுமே பெரிய மந்திரவாதியா? வந்து பாருங்க, தெரியும். ஆமாம், உங்கள் முதலாளியம்மா பேர் நந்தினி தானே? நந்தினியே தான். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கே. நந்தினியை தெரியாதவங்க யார்? அதுலேயும் இந்த கிஷோருக்கு நந்தினியை தெரியலனா வேறு யாருக்கு தெரிய போகுது? உங்கள் பேர் கிஷோரா? ஆமாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கார் ஓட்டிகிட்ருக்கேன். ஜோக் அடிக்கிறீங்களே. என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டேன். அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்களை நான் தெரிஞ்சுக்க கூடாதா? ஐயோடா, கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நானும் உங்களைப் போலவே ஒரு ஆக்ரோ இண்டஸ்ட்ரியில் தான் வேலை பார்க்குறேன். வெரி குட். என்னவா இருக்கீங்க? மேனேஜிங் டைரக்டர், அதாவது எம்டியா இருக்கேன். அந்த பதில் வசந்தனின் பொட்டில் எடுத்தது. எம்டியாவா? எந்த இண்டஸ்ட்ரிக்கு? ஸ்டார் அக்ரோ இண்டஸ்ட்ரி. ஓ, அந்த கம்பெனியா? அது எங்கள் போட்டி கம்பெனி. எது? எங்களுக்கும் போட்டி கம்பெனி தானே உங்கள் கம்பெனி. ஐயோ, நான் இப்படி உங்களோட காரில் உட்கார்ந்துருக்கத யாராவது பார்த்தா என் வேலை போயிடுமே. வசந்தன் வீரிடாத குறையாக அலறினான். நோ ப்ராப்ளம் மிஸ்டர் வசந்தன், உங்கள் வேலை போயிடுங்கிற பயமே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா உங்களை எங்கள் டெய்ரி யூனிட் மேனேஜராகவே நான் அப்பாயின்ட் பண்ணிக்க தயாராக இருக்கேன். அவர் பதிலோடு கார் சிட்டாக பறந்து கொண்டு இருந்தது. பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் பூந்தமல்லியை கடந்து ஒரு வயல்காட்டை ஒட்டி மண்சாலை பக்கமாக திரும்பியது. புழுதி பறந்தது. வசந்தன் வாயடைத்து அமர்ந்திருந்தான். நேரமோ இரவு 10 மணி. அந்நிலையிலும் ஏராளமாக வேர்த்திருந்தான். போதை அப்படியே இறங்கிவிட்டிருந்தது. காரும் அந்த மண் சாலையில் நெடுந்தூரம் வரை சென்று ஒரு கரட்டை ஒட்டி நின்றது. கரட்டின் அடிவாரத்தில் ஒரு குடிசை. குடிசையை சுற்றி மூங்கில் படபடப்பு வேலிகள், சின்னதும் பெரிதுமாய் மரக்கூட்டம். ஆங்காங்கே தீபந்தங்கள் எரிந்து கொண்டு இருந்தன. மின்சார வசதி இருக்கிற மாதிரி தெரியவில்லை. வசந்தனுக்கு பயங்கரமான ஒரு இடத்துக்கு வந்தது போல் தோன்றியது. சார், என்ன சார், என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? பயப்படாம வாங்க வசந்தன். அவர் முன்னே நடந்தார். அவனும் பயந்தபடியே பின்தொடர்ந்தான். வா தம்பி. யாரோ அழைக்கிற மாதிரி இருந்தது. இருட்டில் சரியாக தெரியவில்லை. பிறகு ஊன்றி பார்க்கவும் தான் தெரிந்தது. யாரோ ஒருவர் ஒரு மரத்தடியில் கட்டிலில் அமர்ந்த நிலையில் அழைத்திருந்தார். இருண்ட சூழலில் கரிய வடிவமாக தெரிந்தார். இன்னார் என்று தெளிவாக தெரியவில்லை. கிஷோர் என்று தன் அறிமுகம் செய்து கொண்ட மனிதர் அவரின் காலில் விழுந்து வணங்கினார். வசந்தனையும் வணங்க சொன்னார். வசந்தன் தயங்கி நின்றான். கும்பிடுங்க வசந்தன், சாமி பெரிய மகான், இனிமே உங்களுக்கு நல்ல காலம்தான் என்று தூண்டிவிட்டார். அவனும் அரைமனதாய் விழுந்தான். அப்பொழுது தான் அவர் மடியை பார்த்தான். ஒரு மலைப்பாம்பு ஒரு குழந்தை போல் படுத்திருந்தது. உக்கென்று நெஞ்சையை அடைத்தது. அவர் அதன் தலையை தடவியபடியே பேச ஆரம்பித்தார். என்ன தம்பி, போன காரியம் ஜெயமா முடிஞ்சுதா? முடிஞ்சது சாமி. அந்த நந்தினியை பிடிக்கிற ஒரு முக்கிய சாவி இன்னைக்கு கிடைக்கும்னு சொன்னீங்க, உண்மையாயிடுச்சு. நான் எங்க சொன்னேன்? எல்லாம் அந்த திகம்பரராயன் கருணை. அவர் ஆகாயத்தை நோக்கி கையை காட்டினார். அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு ஆந்தை பறந்து வந்து அவர் தோளின் மேல் அமர்ந்தது. வாடா, எங்க போயிட்ட என்று
அதையும் பாசத்தோடு விசாரித்தார். வசந்தனுக்கு எல்லாமே புதிதாக இருந்தது, புதிராகவும் இருந்தது. பயமும் முள்ளுக்குள் புரண்டது. தம்பி ரொம்ப பயப்படுறான். திகம்பராயன் கிட்ட வந்த பிறகு எதுக்கு பயப்படணும்? பயப்பட வேண்டாம்னு சொல். அவரே கிஷோரிடம் சொன்னது அவன் காதிலும் விழுந்தது. பயப்படாதீங்க வசந்தன், அந்த நந்தினி உங்களுக்கு மட்டுமில்ல எனக்கும் விரோதி. தொழிலில் அவளோட நேரம் மோத என்னால் முடியல. நான் காரியம் சாதிக்க 100 ரூபாய் கொடுத்தா அவ 200 ரூபாய் தந்து அதை தடுத்துடுறா. அவகிட்ட கொஞ்சம் கூட நியாய தர்மம் இல்லை. ஒரு பெண் அரைக்கா இருக்கா. அவளை எப்படி அடக்கிறதுன்னு யோசிச்சப்பதான் சாமி பற்றி தெரிய வந்துச்சு. நேரா மோதி ஜெயிக்க முடியாத அவளை சாமியை கொண்டு ஜெயிக்க முடிவு செய்தேன். எப்படி? மிடறு விழுங்கியபடி கேட்டான் வசந்தன். அந்த கவலை உனக்கு எதுக்கு? அவளை அழிக்கிறது ஏன் பொறுப்பு. அவள் அழிஞ்சா உனக்கு நிம்மதி தானே? நீ நிச்சயமா? அப்போ ஒன்று செய். என்ன? இன்னும் எதுக்கு பயம்? நான் நல்லவங்களுக்கு மட்டுமே உதவுறவன். அதுக்காகவே அதர்வன வித்தைகளை கற்று வச்சிருக்கிறவன். பாத்தியா, இந்த பாம்பு ஆந்தை எல்லாம் ராட்சச ஜந்துக்கள். ஆனா இவைகளை என்கிட்ட எப்படி அடங்கி கிடக்குதுன்னு பாத்தியா? அதுதான் எப்படின்னு தெரியல. தெரிஞ்சா நீ ஏன் வாய் விட்டு அழற? பெரிய தலைவனாயிடுவியே. சரிங்க, நான் என்ன செய்யணும்? அதை கிஷோர் சொல்வான். கிஷோர், போகும்போது சொல்லு. இப்போ என்கிட்ட வா. வசந்தனும் அவரை நெருங்கினான். அவர் தன் கை விரல்களை ஒரு சொடக்கு சொடக்கி அவன் நெற்றியில் கட்டை விரலை திட்டினார். ஒரு கருப்பு திலகம் அவன் நெற்றியில் விழுந்தது. இந்த திலகம் நீ குளிச்சா கூட அழியாது. இது இனிமே உனக்கு காவல். அந்த பொண்ணும் உன்கிட்ட இனி அடாவடியா நடந்துக்க மாட்டா. அதை நீ நாளைக்கே உணர்வ. நிஜமாவா? நாளைக்கு பார்த்துட்டு சொல். அவ என் பேச்சையும் கேட்கணும். என்னை கை நீட்டி அரைஞ்சிட்டா பதிலுக்கு நான் அவளை அரையணும். அப்படியே அவ கழுத்தை நெரிச்சு இந்த டிராகுலாவெல்லாம் ரத்தம் குடிக்குமே, அப்படி நான் குடிக்கணும். முடியுமா? வசந்தன் மீண்டும் தீப்பிலமானான். அவனது கோபமான உணர்வுகள் கொழும்பு போல கொப்பளித்தன. கண்கள் சிவந்து விட்டன. அந்த மந்திரவாதி சாமி இதை ஒரு இலக்கார புன்னகையுடன் ரசித்தார். போ, நடக்கும் என்றார். அதுக்கு நான் எவ்வளோ தரணும்? அவன் கேட்டதற்கு மீண்டும் அவரிடம் சிரிப்பு. நீ எதுவும் தர வேண்டாம். கிஷோர் சொல்றத செய், அது போதும். சரிங்க சாமி. கொஞ்சம் பயம் தெரிந்தவனாக கிஷோரை பார்த்தான். அப்ப உத்தரவு வாங்கிக்கிறேன் சாமி. கிஷோரும் அவரிடம் சொல்லிக்கொண்டு திரும்பி நடந்தான். அந்த குடிசை வெளியே ஒட்டி ஒரு சிறிய நொச்சி மரம். அதில் ஆடு போல ஒன்று கட்டப்பட்டு இருந்தது. கண்கள் அப்படியே நைட் லைட் பல்பு போல ஒளிந்தன. அடேங்கப்பா, இந்த ஆட்டுக்கு தான் என்ன ஒரு பவர்ஃபுல்லான கண்ணு என்றான். நல்லா பாருங்க, அது ஆடு இல்லை என்றார் கிஷோர். அவனும் ஊன்றி பார்த்தான். கிஷோரே ஒரு தீபந்தத்தை பிடிங்கி வந்து வெளிச்சத்தை காட்டினார். வெளிச்சத்தை பார்த்த நொடி அந்த மிருகம் ஒரு பாய்ச்சலுடன் பாய பார்த்து முடியாமல் போனது. நீண்ட நாக்கு, வரிசையான கோரை பற்கள். அது ஒரு ஓநாய். ஓ ஓநாயா? ஓநாயத்தான். வாங்க. இந்த ஏரியாவில் இப்படி ஒரு மனுஷரா? இவர்கிட்ட இப்படியெல்லாம் கூட மிருகங்களா? இதை இவர் ஏவி விட்டா நகரத்துக்குள் கூட இது வந்துட்டு போகும். ஆனா யார் கண்ணிலையும் படாது. நடந்து காரில் ஏறியபடியே சொன்னார் கிஷோர். அது எப்படி? அதுதான் சாமியோட சக்தி. நான் கூட ஒரு சாமியை பத்தி கேள்விப்பட்டு அவரை தேடிக்கிட்டு போனேன். மனுஷன் கண்ணிலேயே படல. ஆனா தேடாமலேயே இந்த சாமியை பார்த்துட்டேன். எல்லாம் உங்களால. காரில் ஏறி அமர்ந்தபடி அவன் சொன்னதில் கிஷோரின் முகம் மாறி போடுது. எந்த சாமியை தேடி போனீங்க? காரை ஸ்டார்ட் செய்தபடி கேட்டார். பெரிய பாளையத்துக்கு அந்த பக்கமா குமாரசாமி சித்தர்னு ஒருத்தர் இருக்காராம். வசிய வித்தையில பேர் போனவராம். நம்ம சினிமா ஸ்டார் வந்தனாவை தெரியும் இல்லையா உங்களுக்கு? தெரியும், சொல்லுங்க. அவளோட புருஷன் இருக்கானே மாரிமுத்து. அவன் என் காலேஜ் மேட். பார்க்க மனுஷ குரங்கு மாதிரி இருப்பான். அப்படிப்பட்டவன் கிளி மாதிரி இருந்த வந்தனாவை வசியப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்கு பின்னால இருக்கிறவர் தான் அந்த சித்தர். கேள்விப்பட்டிருக்கேன். அவரை நீங்க பாத்தீங்களா வசந்தன்? இல்லை சார், தேடி போனேன். கண்ணிலேயே படல. எல்லோரும் ஆசிரமம் அமைச்சுக்கிட்டு 4 பேர் வரமாட்டாங்களா தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவர் அப்படி இல்லை. வயக்காட்டுக்குள்ள தென்னந்தோப்புல இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அங்க போனா தென்னை மட்டைங்க தான் இருந்தது. ஒருவேளை மாரிமுத்து பொய் சொல்லிட்டான்னு கூட தோணுச்சு. வெறுத்து போயிட்டேன். ஒரு மாரிமுத்துவால ஒரு நடிகையை வசப்படுத்த முடிஞ்சுது. ஆனா இந்த வசந்தனால ஒரு சாதாரண பொண்ணுக்கிட்ட கூட நெருங்க முடியல. டோன்ட் வரி, அதான் சாமி சொல்லிட்டாரே. இனி பாருங்க. பார்க்குறேன் சார், பார்த்துட்டு சொல்கிறேன்.
ஆமாம், நீங்கள் ஏதோ என்கிட்ட கேட்பீங்கன்னு சொன்னாரே சாமி. ஆமாம் வசந்த், அவளை அடக்கணும்னா சில விஷயங்கள் வேணும். என்ன சார்? முதல் தேவை அவளோட உச்சி தலைமுடி. என்னது, தலைமுடியா? அடுத்தது அவளோட கால் நகம். நகமா? நகமேதான். இதெல்லாம் எதுக்கு? இன்னும் இருக்கு, இதுதான் ரொம்ப முக்கியம். என்னங்க அது? அவளோட உள்பாவாடை இல்லைனா ஜட்டி. ஐயோடா, பதறாதீங்க, இந்த 3 மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருங்க. அவளும் காலி, நீங்களும் மேனேஜர் ஆயிடலாம். என்ன சார் நீங்கள், நகம் தலைமுடியை கூட எப்படியாவது அவகிட்ட இருந்து அடிச்சிடலாம். உள்ளாடிக்கு எங்கே சார் போக? இதோ பாருங்க, இந்த 3 நீங்கள் கொண்டு வந்தா உங்கள் பிரச்சனைகள் தீரும், இல்லைனா பிரச்சனைகள் அதிகமாகும். என்ன சொல்கிறீங்க? சாமி உங்களை விட மாட்டார். ஓராயை பார்த்தீங்க தானே? ஆமாம், அது உங்கள் பெட்ரூம்க்கே வரும். எதுக்கு? சொன்னபடி நீங்கள் நடக்கலனா அது உங்கள் ரத்தத்தை குடிச்சிட்டு போயிடும். என்ன சார் இது, உதவி செய்கிறதா சொல்லி உபத்திரத்தில் தள்ளி விடுறீங்க? இப்போ மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கீங்க? இல்லை தான், ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு நான் எங்கே சார் போவேன்? அவ என் எஜமானி. அவள் நேரில் கூட தீண்ட முடியாத டிஸ்டன்ஸில் இருக்கிறவன் நான். அந்த டிஸ்டன்ஸ் குறையும். அவள் இனிமே உங்களை தப்பாக பேச மாட்டா. அதை நீங்கள் நாளிலிருந்து பார்ப்பீங்க. நிஜமாவா சார்? பார்த்துட்டு சொல்லுங்க. அதே சமயம் நான் கேட்ட 3 விஷயமும் எப்போ உங்கள் கைக்கு கிடைச்சாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அது கிடைச்சதுலேருந்து அதிகபட்சம் 1 நாள் தான் அவள் நடமாடவே செய்வா. அதற்கு பிறகு அவள் காலமெல்லாம் படுத்த படுக்கையில் தான். கிஷோர் கார் ஓட்டியபடி சொல்லும் விதமே பயங்கரமாக இருந்தது. வசந்தனும் வேறு வழி இல்லாமல் தலையை ஆட்டினான். அத்தியாயம் 6. வசியம் என்பதற்கு இன்னொரு பொருள் மயக்குவது. மயக்கம் என்றாலே தன்னிலை இழப்பது என்பதுதான். தன்னிலை இழப்பது என்பதற்கு இன்னொரு பொருளும் உண்டு, அதுதான் பக்தி. எவன் ஒருவன் பக்தியால் இறைவனிடம் தன்னை இழக்கிறானோ அவனே பேரருளுக்கு உற்றவன் ஆகிறான். ஆனால் இறைவனிடம் மயங்கி தன்னை இழப்பதற்கும் பௌதிக அழகுகளிலும் சாமர்த்தியங்களிலும் மயங்கி தன்னை இழப்பதற்கும் மிக வித்தியாசம் உள்ளது. இறைவனிடம் நாம் நம்மை இழந்தால் முக்தி கிட்டும். பௌதிக மயக்கங்களிடம் நாம் நம்மை இழந்தால் அதே முக்தி தூர போய்விடும். உலக வாழ்வில் பற்றுதல் ஏற்பட்டு அதனாலேயே ஆசை அதிகரித்து தவறுகள் செய்து பின் அந்த வினைகளில் சிக்கிக்கொண்டு மீள முடியாதபடி அல்லாட தொடங்கிவிடுவோம். இதனாலேயே வசிய சித்தி பெற்றவர்கள் அதை பௌதிக விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் இறைவனை வசப்படுத்த அதை ஒரு சாதனமாக கொண்டார்கள். சில வசிய மந்திரங்கள் பற்பல தேவதைகளை நமக்கு அடிமையாக்கும். அந்த தேவதைகளிடமிருந்து நாம் நம் வினை துன்பங்களுக்கு விடுதலை கேட்க வேண்டும். மாறாக அவைகளிடம் இகபர சுகங்களை யாசிக்க கூடாது. வினை துன்பங்கள் நீங்கிய நிலையில் வசீகரிப்பும் அதிகரித்து அதன் காரணமாக இறைவனை எண்ணி செய்யும் தவமானது வெகு வேகமாக ஈடேறும். பல 100 ஆண்டுகள் தவம் செய்து அடைய வேண்டிய பலனை வசீகரிப்பு மிகுந்தவர்கள் சில ஆண்டிலேயே அடைந்திடலாம். அஷ்டமா சித்துவில் வசிய சித்துவின் உண்மையான பணி இதுவே. அதற்கு மாறாக இதை பயன்படுத்துகின்றவர்கள் உலக வாழ்வில் வேண்டு கொண்டே இருப்பார்கள். குட்டி குட்டி தேவதைகளிடம் சிக்கிக்கொண்டு விடுவார்கள். முதலில் அவர்களுக்கு கட்டுப்படும் அந்த தேவதைகள் பின்னர் அவர்களையே விழுங்கிவிடும். நந்தினி பேலஸ் கொட்டிவாக்கம் பகுதியில் அநேகமாக நிஜமான ஒரு அரண்மனை போலவே இருக்கும் ஒரே மாளிகை என்று இதை சொல்லலாம். சமீபத்தில் தான் கிரக பிரவேசம் செய்திருந்தார் தொழிலதிபர் ராமச்சந்திரன். அவரது மகள் தான் நந்தினி. அது என்ன பொல்லாத நேரமோ, கிரக பிரவேசம் அன்றே பாத்ரூமில் வழுக்கி விழுந்து கால் எலும்பு முறிந்து விட்டது. பெரிய மாவு கட்டு போட்டு 6 மாசத்துக்கு அசையக்கூடாது என்று சொல்லி படுக்க போட்டு விட்டார்கள். அதனால தான் நந்தினி ஆபீஸ் பொறுப்பை ஏற்கும்படி ஆயிற்று. ஆனால் அவளுக்கு அந்த பொறுப்பில் எல்லாம் துளி கூட பிரியமே இல்லை. உள்ளபடியே அந்த பொறுப்புக்கு குறி வைத்திருந்தவன் சுகுமார், அவளுடைய மாமன் தான். ஆனால் தன் நிறுவன உரிமையை ராமச்சந்திரன் அவ்வளவு சுலபத்தில் சுகுமாரிடம் தந்துவிட விரும்பவில்லை. அவனுக்கோ நந்தினி மேலேயே ஒரு கண். அவளை அடைந்துவிட்டால் 5 ஸ்டார் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் என்கிற அந்த நிறுவனமும் தானாக அவனுக்கே சொந்தமாகிவிடும். ராமச்சந்திரனுக்கு பிள்ளைகள் இல்லை, நந்தினி ஒருத்தி தான். எனவே மருமகனாகிவிட்டால் சொத்து தானாக வசப்பட்டுவிடும் என்பதெல்லாம் அவன் நம்பிக்கை. அதற்காக நந்தினியை வசீகரிக்க அவன் தவறவில்லை. நந்தா, ஏன் இவ்வளோ அழகாய் இருந்து என்னை இம்சப்படுத்துற? உன்னை பார்த்துட்டு எந்த பொண்ணை பார்த்தாலும் அவங்க நல்லாவே இல்லை என்று ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கூறிவிடுவான். அவளும் சிரிப்பாள். அவன் தான் ஆபீஸ் விஷயத்திலும் அவளை ஏற்றி விடுபவன். அவள் ஆபீஸ் விஷயத்தில் சிக்கலுக்கு உள்ளாக வேண்டும். தன்னால் நிர்வகிக்க முடியவில்லை என்று கையை உதற வேண்டும். இதுதான் அவன் எதிர்பார்ப்பு.
அதற்கு தகுந்தாற் போலவே இருந்தது அவனது பேச்சும் செயலும். இன்று நந்தினி ஆபீஸ் கிளம்பிக் கொண்டிருந்தாள். கிளம்பும் முன் அப்பா எதிரில் போய் நிற்பாள். டேக் கேர் மை சைல்டு என்பார் அவரும். நான் இருக்கேல்ல அங்கிள், உங்களுக்கு எதுக்கு அனாவசிய கவலை என்றும் ஒரு பதில் வரும். அது சுகுமாரின் குரலாகத்தான் இருக்கும். இன்றும் அப்படியே நடந்தது. ஒரு அரபி குதிரை போல நடந்து சென்று காரில் ஏறினாள். பக்கத்திலேயே அவனும் ஏறி அமர்ந்து கொண்டான். அவளே டிரைவ் செய்தாள். என்னம்மா டிரைவ் பண்ற தெரியுமா? உன் தன்னம்பிக்கை யாருக்கும் வராது என்று காரிலேயே ஆரம்பித்து விட்டான். அவளும் சிரித்துக்கொண்டே, ஏன் சுகுமார், என்னை புகழாம உன்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாதா என்று கேட்டாள். முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நானும் உன்னை ஒரு நாளாவது திட்டணும் தான் பார்க்குறேன். ஆனா நீ நான் திட்டுற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறியே. ஆஃபீஸில் நீ கண்டிஷனோட நடந்துக்கிறதும் ஒரு டெரரா எல்லோரையும் நினைக்க வைக்கிறதும் ஓ ஃபென்டாஸ்டிக். அப்படி இல்லைன்னா தான் எல்லோரும் ஏமாத்திருவாங்கன்னு சொல்றியே. நிச்சயமா இது மேல் சாவரேஸ்ட் வேர்ல்டு. உன்னை போல பெண்கள் எல்லாம் அழகி போட்டிக்கு போகத்தான் லாய்க்குன்னு சொல்ற உலகம் இது. நீ கிரீப்பா இருந்தாதான் உன் அழகு கூட யாருக்கும் பெருசா தெரியாது. இல்ல மேனேஜரே உனக்கு லவ் லெட்டர் எழுதிடுவார். அவள் அதை கேட்டு பெரிதாக சிரித்தாள். மார்பு தழும்பியது. வெங்காய சருகு சேலை விலகியது. அவனோ அதை நேர் செய்து கொள்ள சொல்லாமல் விழுங்குவது போல பார்த்தான். அவளும் அதை கவனித்துவிட்டு, சி நீ திருட்டு பையன்டா என்றபடி அதை நேர் செய்து கொண்டாள். என்ன பண்ணட்டும், நீதான் திருட வைக்கிறியே. அவன் அதற்கும் ஒரு விளக்கம் கொடுத்தான். ஒன்று மட்டும் புரிந்தது, அவளை அவன் அவளாக இருக்க விடவில்லை. புகழ்ந்தே அவளை கவிழ்த்து கொண்டிருந்தான். அவளுக்கும் தான் கவிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியவில்லை. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு சுகுமார். ஸ்டார் அக்ரோ கிஷோர் போன வாரம் ஃபோன் பண்ணியிருந்தான். நீ அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தியா? ஆமாம். அவன் நம்ம எதிரி. அவனுக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த? என் கூட பேசணும்னு சொன்னான். நாம் அவங்க விஷயங்களை ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சுட்ருக்கோம். அது என்னென்னு சொல்லணும்னு சொன்னான். நான்சென்ஸ். அவனை நீ சந்திச்சா பேசியே உன்னை கொன்னுடுவான். ரொம்ப மிஞ்சினா காலில் விழுவான். உனக்கு தான் இலகின மனசாச்சே. அப்புறம் அவன் வேலை சுலபமாயிடும். அதனால நான் அந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணி இனிமே ஃபோன் பண்ணுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டேன். வச்சு வாங்குன்னு வாங்கிட்டேன். அவள் அதை கேட்டு சிரித்தாள். அவன் செயலின் பாதிப்பை அவளால் உணர முடியவில்லை. அதே வேளையில் காரும் ஒரு முனையில் தேங்கி நின்றது. அருகில் ஒரு சிறிய அம்மன் கோவில். காரில் இருந்தபடியே கன்னத்தில் போட்டுக்கொண்டாள். பூசாரி ஓடி வந்தார். விபூதி தட்டை நீட்டி பிரசாதம் தந்தார். வாங்கி நெற்றியில் இட்டுக்கொண்டாள். தட்டிலும் ஒரு 10 ரூபாயை போட்டாள். பூசாரி சிரித்தார். அம்மா, நீங்க போன வாரம் போட்ட 500 ரூபாயில அம்மனுக்கு ஒரு சூலாயத்தை வாங்கி வச்சிட்டோம் என்று கையை நீட்டி அந்த சூலாயத்தை காட்டினார். அவளும் பதிலுக்கு அங்கீகரித்தபடி சிரித்துவிட்டு கிளம்பினாள். உன்னை எல்லா விஷயத்திலும் நான் மாத்திட்டேன். ஆனா அந்த பக்தி விஷயத்துல தான் முடியல. சுகுமார் திரும்ப ஆரம்பித்தான். ஏய், இந்த ஒரு விஷயத்திலேயாவது என்னை என் போக்கில் போக விடேன். என்ன நந்தா, கோவிலுக்கு போறதுனா கபாலீஸ்வர் கோவிலுக்கு போ, வடபழனி முருகன் கோவிலுக்கு போ. எதுக்கு இப்படி பிளாட்ஃபார்ம் கோவிலுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்குற? நான் மட்டும் கார்பரேஷன் மேயரா வந்தேன். முதல் வேலையா இந்த பிளாட்ஃபார்ம் கோவிலை எல்லாம் இடிச்சு தள்ளிட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். போதும், பிளாட்பாரங்கள் கோவில் ஆகிறது தப்பில்லை சுகு. கோவில் தான் பிளாட்ஃபாரம் ஆகக்கூடாது. அடேங்கப்பா, தத்துவமா? அவள் பதிலுக்கு சிரித்தாள். பை த பை, இன்னொரு விஷயம். என்ன? உன்னோட பிஏவா இருக்கானே வசந்தன். ஆமாம், அவனுக்குன சரியான பொம்பளை பொறுக்கி. ஜாக்கிரதையா இரு. இப்போ அப்படித்தானே இருக்கான். ஒரு அறை கூட அரைஞ்சிட்டேன் தெரியுமா? குட். அரைஞ்சது அவன் என்கிட்ட செய்து தப்புக்கில்ல. யாரோ ஒரு பொண்ணை அவன் லவ் பண்ணி ஏமாத்தினான்னு சொன்னியே, அதுக்காக அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அடிச்சேன். குட். ஒரு டிஸ்டன்ஸ்லேயே வை. சுகுமாரின் ஆமோதிப்புக்கு பின்னால் ஒரு சூழ்ச்சி ஒளிந்திருந்தது. அது என்ன என்று தான் தெரியவில்லை. கார் ஒரு வளைவில் திரும்பும் பொழுது குறுக்கே ஒருவர். சமாளித்து பிரேக் பிடித்தாள். இருந்தும் கார் அவர் மேல் ஏறியதை உள்ளிருந்தபடியே உணர முடிந்தது. முன்பக்க சக்கரம் ஒரு மேட்டின் மேல் ஏறி கீழே இறங்கியது போல் இருந்தது. ஐயோ சுகுமார், ஆள் உயிரோடு இருக்கான பாரு, அலறினாள். சுகுமாரும் அலறிக்கொண்டு கீழே இறங்கினான். காருக்கு கீழே ஒரு முதிய உருவம். அட, குமாரசாமி சித்தர். ஏதோ ஒரு பள்ளத்திலிருந்து எழுந்து வருகிறவர் போல எழுந்து நின்றார். ஒரு கீறல் கூட அவர் மேலே இல்லை. அப்பாடா, சுகுமாரிடம் பெருமூச்சு. என்னப்பா, பார்த்து வரது இல்லையா? பார்த்தா நாங்களா? அரைஞ்சேனா? குறுக்க வந்து விழுந்துட்டு என்ன குத்தம் சொல்றியா? நான் குறுக்கே வந்தேனா? அடப்பாவி. அவரும் செல்லமாக கோபித்தார். சரிதான் போயா இடியட் என்று பதிலுக்கு கத்திக்கொண்டே
சுகுமார் காரில் ஏறினான். நந்தினி ஆச்சரியத்தில் உறைந்திருந்தாள். நந்தா, காரை எடு. நல்ல வேலை, அவனுக்கு ஒன்றும் ஆகல. நான் கூட ஆள் பரலோகம் போயிருப்பான். போலீஸ் கேஸ் அது இதுன்னு அல்லாட போறோம்னு நினைச்சேன். முணுமுணுத்தான். காரும் புறப்பட்டது. சித்தரின் பார்வையோ மர்மமாய் அதன் மேலேயே பழிந்திருந்தது. அப்படியே பார்வையை திருப்பினார். பலர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டு இருந்தனர். எப்படிங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகல என்று கூட ஒருவர் கேட்டார். எல்லாம் அந்த ஈஸ்வரன் கருணை. அவர் ஆகாயத்தை நோக்கி கைகளை காட்டினார். தொடர்ந்து நடந்தார். தென்னந்தப்பை விட்டு இப்படி தெருவுக்கு வந்த மர்மம் விளங்கவில்லை. எதிரிலேயே இன்னொரு படகு கார். அது அவர் அருகில் சாய்ந்தபடி நின்றது. சாமி, உள்ளிருந்து மாரிமுத்து உதிர்ந்தான். எங்க சாமி இங்க? பதறினான். எல்லாம் முன்னால்தான். என்னாலியா? பின்ன ஒருத்த மனசுல என்னை பத்தி நீ போட்ட விஷயம் தப்பு தப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சே. என்ன சாமி சொல்றீங்க? நீ போ, ஒழுங்கா உன் வேலைகளை செய். எப்பொழுதும் போல உண்மையாயிரு. உண்மைதான் உன் பலம். அதை மட்டும் இழந்துடாத. மற்றதெல்லாம் தானா நடக்கும். நான் ஒன்று கேட்டால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களே. போப்பா, இப்போ அப்படிதான் தெரியும். நேர் வழியில் போகவே எப்போவும் முயற்சி செய்யுங்க. குறுக்கு வழி வேண்டாம். குறுக்கு வழிங்கிறது ஆத்திர அவசரத்துக்கு. அதுவே வாழ்க்கையாடக்கூடாது. சாமி, புரியுற மாதிரி பேசுங்க. இப்போ புரியாட்டியும் பின்னால் புரியும். சரி, நீ போ. என்னை பற்றி மட்டும் நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது. ஞாபகம் இருக்கட்டும். எனக்கு யாரோட பாராட்டும் தேவையில்லை, யாரோட பணிவும் தேவையில்லை. நிஜமான சித்தன் கூட்டம் சேர்த்துக்க மாட்டான். அவன் தனியானவன். தனியா பூமிக்கு வந்து தனியாகவே தன்னை உணர்ந்து தனி வழியாலேயே போய் சேரவன். புரியுதா உனக்கு? அதட்டலாக கேட்டுவிட்டு விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்தார். மாரிமுத்துவுக்கு தலையை சுற்றியது. அவரை பின்தொடரவும் தைரியம் இடம் தரவில்லை. அவரது நடை படு தீவிரமாக இருந்தது. பல இடங்களில் வாகன ஓட்டம் பற்றி கவலையப்படாமல் குறுக்கே புகுந்து சென்றார். ஓரிடத்தில் மழை நீர் நிறைய தேங்கி இருந்தது. அங்கே போய் கச்சிதமாக நின்று கொண்டார். அதில் ஏதோ காரணம் இருக்கிற மாதிரி தோன்றியது. அதே சமயம் அந்த சாலையில் ஒரு புறத்தில் வசந்தன் வந்து கொண்டிருந்தான். அவர் அவனுக்காகவே நின்று கொண்டிருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு பழைய ஸ்கூட்டரில் தடதடவென்று வந்தவன் கச்சிதமாக அந்த மழைநீர் அருகே வரவும் அந்த ஸ்கூட்டரை யாரோ பின்னால் பிடித்து இழுத்தது போல ஆட்டம் கண்டு அப்படியே கீழே விழுந்தான். உடம்பெல்லாம் மழைநீர் சேறு. தலைமுகம் என்று எல்லா பாகங்களிலும் அந்த செங்குழம்பு நீர் பட்டு ஓடியது. பதறி போனது போல சாமி ஓடி வந்தார். அவனை தொட்டு தூக்கினார். முகம் கை கால்களை எல்லாம் துரைத்து விட்டார். பார்த்து வரணும் தம்பி, கபாலத்தில் அடிபட்டா என்னத்துக்கு ஆவறது என்று கேள்வி வேறு கேட்டார். உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். அவனும் எழுந்து நின்று ஸ்கூட்டரை ஒதுக்கியபடியே சொன்னான். ஆமாம் தம்பி, பெரியபாளையம் பக்கம் காட்டுப்பாக்கமா தேடிட்டு வந்தீங்களே. அப்ப நீங்க? நான் யாருங்கிறதா முக்கியம்? எல்லாம் நல்ல விதமா நடந்தா நான் எதுக்கு? வசியம்தான் எதுக்கு? நீங்க போங்க, ஆஃபீஸ்க்கு போங்க. உண்மை புரியும். நான் ஒரு காரியம் பண்ண போறேன். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதான். இருந்தாலும் ஆபத்துக்கு தப்பில்லை. என்ன பண்றது? அந்த மாரிமுத்து என்னை பத்தி உன்கிட்ட உளறிட்டானே. ஐயா, நீங்களா அந்த சித்தர்? சித்தராவது பத்தராவது மனுஷன், அல்ப மனுஷன், அம்புட்டுதான். இல்ல, நீங்க பூடகமா ஏதோ பேசுறீங்க. வெளிப்படையாவே பேசுறேனே. ஒருத்தரை ஜெயிக்க குறுக்கு வழியில எல்லாம் போகக்கூடாது. கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கலாம், சாமி எனக்கு மனபலத்தை தா என்று. கூடவே துணை இருன்னு. இன்னொன்னு சொல்கிறேன், நந்தினி மாதிரி பொண்ணுங்களை அலட்சியப்படுத்தினாலே போதும், அவங்க ஆடி போயிடுவாங்க. கர்வத்தை துணிச்சலா பதில் கர்வத்தோடு சந்திக்கணும். அழுக்கு விளையாட்டு கூடாது. ஒரு பக்கம் பரிபூர்ணமான பிரார்த்தனை, மறுபக்கம் திடமான உழைப்பு. இதுதான் யாரையும் வசீகரிக்கும். மற்றபடி அவ அரைஞ்சிட்டா நான் திருப்பி அரையணும், ரத்தத்தை குடிக்கணும்னு சொல்றது மிருகவெறி. புரியுதா கேட்டார். அவனும் வாய் பிளந்தான். நடுவில் ஒரு டவுன் பஸ்ஸின் குறுக்கீடு. அது பறந்து மறைந்த நொடி அவரையும் பார்க்க முடியவில்லை. எங்கே போனார்? கேள்வியோடு ஸ்கூட்டரில் ஏறி அமர்ந்தான். அதன் ரியர் மிரரில் முகத்தை பார்த்தான். முதல் நாள் நெற்றியில் திட்டப்பட்டிருந்த அந்த மைத்திலகத்தை காணவில்லை. குளிக்கும்போது கூட களையவில்லை. இப்பொழுது எப்படி எழுந்தது? என் முகத்தை தன் கைத்துண்டால் துடைத்தது இந்த சாமிதான். அதன் காரணமாக இருக்குமோ? ஆச்சரியமாக, அதிர்ச்சியாக, எல்லாமாக இருந்தது. ஆபீஸ்க்குள் நுழைந்தபோது இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. மேடம், அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. தலை கால்னு எல்லா இடத்துலையும் அடி. ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. தகவல் தெரிந்த நொடி ஆஸ்பத்திரிக்கு ஓடினான். நந்தினி தலை முதல் கால் வரை பேண்டேஜ் கட்டுடன் கிடந்தாள். தலைமுடி, நகம் என்று
எதையும் கொஞ்ச நாளைக்கு கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அவனுக்கு அடுத்து என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பக்கத்து வார்டில் தான் சுகுமாரம் கிடந்தான். உயிர் பிழைப்பது கடினம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த நிலையிலும் அவன் அருகில் இருந்த மேனேஜரிடம் முக்கி முழகி பேசுவது காதில் விழுந்தது. சார், நந்தினி ரொம்ப நல்லவ. அவளை ரொம்ப தப்பாவே கைட் பண்ணிட்டேன். பூ மாதிரி இருந்தவ என்னால தான் புயல் மாதிரி தெரிஞ்சா. மேனேஜ் பண்ண முடியாம அவ தடுமாறணும். நான் சீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக அப்படி அவளை ஆட்டி வச்சேன். ஆனா இப்படி ஒரு முடிவு வரும்னு எதிர்பார்க்கல. இனி நான் பிழைக்க மாட்டேன். அதனால் பாதகம் இல்லை. நம்ம கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி. போட்டியாளர்களால நாம் அழிஞ்சிடக்கூடாது. காப்பாத்துங்க ப்ளீஸ். அந்த ப்ளீஸ்க்கு பிறகு அவனிடம் உயிரில்லை, போய்விட்டது. மேனேஜர் அப்படியே ஒடுந்தவராக சாய்ந்தார். பார்த்து கொண்டிருந்த வசந்தனுக்கும் எவ்வளவு பெரிய தவறு செய்ய தெரிந்தோம் என்கிற எண்ணம் ஏற்பட்டு நல்ல வேலை என்கிற சமாதானமுடன் அது கலைந்தும் போனது. அதே சமயம் இன்னொரு தகவலும் காதில் விழுந்தது. இவங்க கார் மேல மோதி ஆக்சிடென்ட் பண்ணின நபரும் செத்துட்டாராம். அவர் பேரு கூட கிஷோரோ என்னவோ சொன்னாங்க. நல்ல வேலை, மேடமாச்சும் தப்பிச்சாங்களே. வசந்தனுக்கு சர்வாங்கமும் ஜில்லிட்டு விட்டது. என்ன பேசுவது, எதை பேசுவது என்றே தெரியவில்லை. தலையை தேய்த்து கொண்டான். அருகில் ஜன்னல், புறத்தில் ஒரு மேம்பாலம். அதில் குமாரசாமி சித்தர் ஏகாந்தமாக நடந்து போய்கொண்டிருப்பது தெரிந்தது. அவர் பேசியது எல்லாமும் உள்ளே ஓடத் தொடங்கியது. பரிபூரணமான பிரார்த்தனை, திடமான உழைப்பு, இதுதான் யாரையும் வசீகரிக்கும். அவர் சொன்னதை அப்பொழுதே செயல்படுத்த தொடங்கி நந்தினி படுக்கையை நெருங்கினான். அவள் அரை பார்வை பார்த்தாள். டோன்ட் வரி மேடம், நீங்க இல்லைங்கிற குறை தெரியாம பாத்துக்கிறோம். ஆக்சிடென்ட் உங்களுக்கு தான், கம்பெனிக்கு கிடையாது. அது முன்னை விட பொறுப்பா இனி செயல்படும். நீங்க சீக்கிரமா குணமாகணும். வேண்டாம் வேண்டாம், மெல்லவே குணமாகுங்க, அது போதும். அவன் பேச்சை அவள் பணித்த விழிகளோடு கேட்டுக்கொண்டாள். நன்றி சொல்வதற்காக கைகளை குப்பினாள். அவன் அதெல்லாம் எதற்கு என்கிற மாதிரி ஆபீஸ்க்கு புறப்பட்டு விட்டிருந்தான். சபாஷ், அவளுக்குள் முதல் தடவையாக அவன் அங்கீகரிக்கப்பட்டான். என்ன நண்பர்களை, கதை கேட்டீங்களா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.